வரமாட்டான் அப்படின்னு நின்றுகிட்ட ஹலோ கவனிப்போம். கடந்த வாரத்திலே சொன்னது ஒரு 2 நிமிஷத்துல ரிவைஸ் பண்ணிட்டு இன்றைக்குரிய முக்கியமான வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். இன்றைக்கு சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் மிக மிக முக்கியமான வார்த்தை. திருவிருந்துக்கு நான் பேசக்கூடிய மிக முக்கியமான செய்திக்கு இது அஸ்திபார செய்தியாக இது அமையும். +1 சரியா படிக்காட்டி எப்படி +2 நம்மளால பிக்கப் பண்ண முடியாதோ, 9ஆம் கிளாஸ் படிக்காம டைரக்டா 10ஆம் கிளாஸ் போட்டா எப்படி அவனால 10ஆம் கிளாஸ் கணக்கு அவனால படிக்க முடியாதோ, அதுபோல இந்த செய்தி நீங்கள் கிரகிக்காவிட்டால், உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் திருவிருந்துக்கு நான் கொடுக்க போற ஒரு அற்புதமான ஒரு விலையேற பெற்ற ஒரு செய்தியை உங்களால் கிரகித்துக் கொள்ள முடியாது. அவை எப்ப திருவிருந்து வரும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அற்புதமான ஒரு செய்தி காத்திருக்கிறது. ஆகவே அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அதற்கு ஆயத்தமாக தான் இந்த செய்தியை நான் எடுக்கிறேன். அது உங்களுக்கு ருசிகரமா இருக்கணும்னா இன்றைக்கு இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு உள்ளக்குள்ள போக வேண்டும். அது வந்த நீங்கள் பாக்கியவான்கள், வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே கவனமா கேளுங்க. கூடுமானால் பதிவு பண்ணி வச்சு நீங்க ஒரு தடவை 2 தடவை நீங்க போட்டு கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கடந்த வாரத்துல ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வாசித்தோம். ஏற்ற காலம் என்று சொன்ன உடனே தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்று அல்ல, சரியான நேரத்தில் தேவன் உதவி செய்வார் என்பது மாத்திரமல்ல, தாமதிக்கிறவர் தேவன் அல்ல, இறைவன் ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்க மாட்டார். நாம் நெல் விளைந்த உடனே அதை அறுப்பதற்கு நாம் காலதாமதம் பண்ணாதது போல இறைவன் நமக்கு செய்ய வேண்டிய உதவியை அவர் ஒருபோதும் காலதாமதம் பண்ணுகிற தேவன் அல்ல. நாம் சில இடங்களில் தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது, விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக இறைவன் நமக்காக காத்திருக்கிறார் ஒழிய நம்ம இறைவனுடைய மனது மாற வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருப்பது அல்ல என்று சொன்னேன். அதுல இன்னொரு சின்ன ஒரு குட்டி வெளிப்பாடு தேவன் எனக்கு தந்தார். என்னவென்று சொன்னால், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கரத்துக்குள் என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும் அப்படின்னாரு. அந்த அடங்கி இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடங்கியிருத்தல் அப்படின்னா, பலத்தக்காரம் என்று சொல்வது என்னன்னா, சில நேரத்தில் நம்ம துள்ளுனாலும் அதுல இருந்து வெளியே வர முடியாது. சில கட்டுகளில் இருந்து, கட்டுகள் என்று சொன்னால் நீங்க உடனே பேய்க்கு இடம் கொடுத்துட்டு வியாதியெல்லாம் நினைச்சிக்க கூடாது. நல்லா கவனிங்க. தோல்விங்கிறத மட்டும் நீங்க நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் உங்க மண்டைக்குள்ள அதை ஏற்றக்கூடாது. கட்டுன்னு சொன்ன உடனே வியாதி, பண கஷ்டம் அப்படி இல்லை. சில ஆபீஸ் வேலை, நிலம் வைக்க முடியாம இருக்குது, குழந்தை பிறக்காம இருக்கு, இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறோம், வீடு மாற்றணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சில காரியம் முடியாதபடிக்கு சில கட்டுகள் இருக்கும். அவருடைய பலத்த கரம், அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. அது மாதிரிதான் பலத்த கரன்னு அர்த்தம். சரி, பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு சொன்னா அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுன்னு அர்த்தம். ஒண்ணு ரைட்டுமா. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு தேவன் சொல்லுங்க, நல்லா விளங்கிக்குவாங்க. விளங்கிட்டாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா அப்படியே விட்டுருவீங்க, சாதாரணமா விட்டுருவீங்க. ஒரு விளையாடப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லும் போது விளங்கிக்கோங்க. அடங்கி இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் சொல்றேன். அடுத்த வாரம் கேட்டா சுப்ளிச்சி மக்கா சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். அடங்கி இருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற வெளிப்பாட்டுக்குள்ளாக நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை நிச்சயமாக உயர்த்துவார் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அடங்கி இருந்து, தோல்வியின் வார்த்தையை நீங்கள் பேசாமல் வெற்றியின் வார்த்தையை நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நீங்கள் அடங்கி இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் அந்த சித்தத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அவர் சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ரைட் என்று சொன்னேன். அப்புறம் அதற்கு பிறகு சுகத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் பேசினேன். அது மிக மிக முக்கியமான காரியம். திருவிருந்தனைக்கும் சுகத்தினுடைய தொடர்ச்சியை, இன்றைக்கும் தொடர்ச்சி தான், அது வேறொரு தொடர்ச்சியை அப்படி எடுப்பேன். ஆகவே இந்த சுகத்தை குறித்து இது உங்க மனதில் பதிந்தாதான் பாருங்க, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். இப்ப நாங்க செய்யறதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வந்து உங்க இருதயத்துக்குள்ள நாங்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இப்போ ஒத்தையடி பாதையில முள்ளு முளைக்குதா?
ஒத்தையடி பாதையில முள்ளு முளைக்குதுங்களா? ஏன் முளைக்கல? நடந்துகிட்டே இருக்கிறீங்களா? அப்ப நடந்துகிட்டே இருந்தா முள்ளு முளைக்காது இல்லையா? அந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் முள்ளு முளைக்காது, சரிதானே? அப்ப முள்ளு எப்படி முளைக்குது கண்டுபிடிங்க. நான் கூட யோசிச்சேன், ஆண்டவர் ஏன் விவசாயத்தை ஒப்பிட்டார்னு நினைச்சேன். உலகத்துல எல்லா தொழிலும் அழியும், ஆனா உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு தொழில் அழியாது, அது விவசாயம். பாருங்க, அதனால அங்க போயிட்டார் ஆண்டவர். விவசாயத்தை அதுல இருந்துதான் தேவன் அவருடைய பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா நீங்க வயக்காட்டுக்கு போனீங்கன்னாவே கத்துக்கலாம். என்னை விட யார் அதிகமா பிரசங்கம் பண்ணணும்னா மாணிக்க சார் தான் அதிகமா பண்ணணும். யாரெல்லாம் வயக்காட்டுல ரொம்ப நேரம் இருக்கிறாரோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? ஐயா பாஸ்டர் கொஞ்ச நேரம் நெல்லுங்கப்பா, இவ்வளவு நாள் நீங்க பண்ணாத ஒரு ரகசியத்தை நான் சொல்லி தர போறேன். என் விவசாயத்துல இருந்து நான் கத்துக்கிட்டேன், இப்படித்தான் பரலோக ராஜ்யம் இருக்க போகுது, இதுதான் தேவனுடைய சூட்சமம், இதுதான் ரகசியம் அப்படின்னு யார் பிரசங்கம் பண்ணணும்? நீங்க எனக்கு பண்ணணும். ஐயா சாரு பண்றேன்னு கை தூக்கிட்டாரு, சார் கை தூக்கிட்டாரு, பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரியாத விவசாயம், எனக்கு 1-2 தான் தெரியும். அது ஆண்டவர் சொன்னதை வச்சு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். உண்மையாகவே இறைவனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க கண்ணை முடிச்சு அப்படியே பார்த்தாவே போதும் இறைவன் யாருன்னு கற்றுக்கொள்ளலாம். அவ்வளோ பெரிய ஞானத்தை தேவன் இங்க புதைத்து வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, முள்ளு ஏன் முளைக்குதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தத்துவம் பாருங்க. அதை நீங்க யாரு யூஸ் பண்ணாதனால அந்த இடத்துல முள்ளு முளைக்குது. முள்ளுல இருந்து 3 சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீ விதைக்காத இடத்துல அவன் விதைச்சிருவான்னு சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாம் விதைக்காத இடத்துல பிசாசு நினைஞ்சிருவான், விதைச்சிருவான். நீ வெற்றியை பத்தி நீ நினைக்கலன்னா அவன் தோல்வியை பத்தி அவன் பிளான் பண்ணிட்டான், ரைட்டு. 2வது இன்னொரு விஷயம், இன்னொரு ரகசியம் சொல்லுறேன், எப்பயும் சொல்லி தராது, இப்போ சொல்லி தரேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த பாயிண்ட் சின்ன பாயிண்டா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் விதைத்து வருவதல்ல முள், அது தானா வருது. இல்லைங்க நான் எங்க வீட்டுல அங்க தோட்டத்துல போய் 1 ஏக்கருக்கு முள்ளு எல்லாம் விதைச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? என் வீட்டுக்கு பின்னாடி நான் முள்ளு விதைச்சனால்தான் முள்ளு வந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல சார், முள்ள நீங்கள் விதைக்காமல் வருவது முள்ளு. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில முள் வருவதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. இங்க முள்ளுங்கிறது துன்பம்னு போட்டுக்கோங்க, கஷ்டம்னு போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அர்த்தம் புரியும். அப்பதான் உங்களுக்கு வேற ஒரு அர்த்தத்துக்குள்ள போக மாட்டீங்க. இப்ப உங்க வாழ்க்கையில துன்பம் வருவதற்கு, கஷ்டம் வருவதற்கு காரணம் என்ன? இது ஒரு தேவ ரகசியம். அர்த்தம் சொல்றேன், கத்துக்கிறீங்களா? மறந்துடக்கூடாது, கட்டம் கூட போட்டுக்கலாம். நீங்க ஒண்ணுமே செய்யாததுனால முள் வந்தது போல, நீங்க ஒண்ணுமே ஆவிக்குரிய பிரகாரமாய் செய்யாம இருக்கனால தான் உங்களுக்கு பிரச்சனைகளும் கண்ணீர்களும் துக்கங்களும் வருகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதலாவது, முள்ளு வரத்துக்கு நீ ஒண்ணுமே செய்ய வேணா, நீ கஷ்டம் வரத்துக்கு, உனக்கு பிரச்சனை வரத்துக்கு நீ ஒண்ணுமே செய்ய வேணா, நீ சும்மா இருந்தா கஷ்டம் வரும். இதுலதான் நீங்க பிசாசை கண்டுபிடிக்கணும். நீ ஒண்ணுமே செய்யாம இருந்தா பிரச்சனை தானா வரும். உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ ஒண்ணு செய்யாம இருக்கிறதா காரணம். என்ன ஒண்ணு செய்யாம இருக்கிற? ஆவிக்குரிய பிரகாரமா நீ ஒரு ஜபமோ ஒரு முயற்சியும் நீ எடுக்காது இருக்கிறபடியால் உன் குடும்பத்துல பிரச்சனை மீது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதுதான் விஷயம். நீ எப்படி நடந்துகிட்டு இருந்தா அந்த முள்ளு வராதோ, பயன்படுத்தி கொண்டிருந்தால் முள்ளு வராதோ, அது போல நான் உங்ககிட்ட சொல்றேன், காலைல எந்திரிச்சு சுகத்தை குறிச்சு ஒரு தடவை பேசுங்க, சுகத்தை குறிச்சு ஒரு தடவை பேசுங்க, நன்மையை குறிச்சு ஒரு தடவை பேசுங்க. அந்த இடத்துல காலடி படட்டும், உங்க சிந்தை படட்டும். அப்ப உங்க சிந்தை பட்டுக்கொண்டே இருக்க 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 பிசாசானவன் அங்கே கொண்டு வந்து அதற்கு மாறான ஒரு காரியத்தை அவனால கொடுக்க முடியாது. நீங்க பயன்படுத்தாம நீங்க வைத்திருக்கிறதுனாலதான் டிஸ்யூஸ் என்று அங்க சொல்லுவாங்க. மிஸ்யூஸ் என்றால் தவறான உபயோகம், டிஸ்யூஸ் என்றால் பயன்படுத்தாமல் இருத்தல். அப்ப நீங்க உங்களுடைய சிந்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதிருக்கிறபடியால் உங்களுக்குள்ள குடும்பத்துல பிரச்சனைகள், சரீரத்துல பிரச்சனைகள் வருகிறது. நீங்க ஒண்ணுமே பெரிய மந்திரம் ஒண்ணு போட வேண்டாம், நீங்க சும்மா இருந்தாவே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும். இது ஒரு வெளிப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, அதை பத்தி பின்னாடி நான் பேசுறேன். சரி, அவை சுகம் நமக்குரியது, அது பிறப்புரிமை. நம்மளை தேவன் அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்கிறாரு. அப்பான்னு சொல்லும் பொழுது அப்பாவுக்குரிய அந்த உரிமை வருகிறது. அவர் தகுதி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரோ தகுதி பார்த்து நம்மை குணமாக்குகிறவரோ அல்ல. நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் சொல்றேன், உங்க பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உங்க பிள்ளையோட நடத்தை சரியில்லை, யோகிதை சரியில்லை. யோகிதை சரியான பிறகுதான் நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்றது இல்ல. நல்லா கவனிங்க, நீங்க சொல்றது இல்ல. நான் சொல்றதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டே, நீங்க மாசத்துக்கு ஒரு வரவங்களாம் லிஸ்ட்லயே சேர்க்க வேண்டாம். அவங்க எல்லாம் பாவம் வந்தான் போனான்னு ஏதோ வந்தோமா, கல்யாண வீட்டுல சோறு சாப்பிட்டோமா போனோமா அப்படின்ட்டு இருக்கிறவங்க, அவங்களாம் மாப்பிள்ளக்காரங்க மாதிரி. அவங்களாம் தொடர்ந்து
நீங்கள் வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நான் சொல்றேன், ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலனை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள அந்த விசுவாசம் வருது. இப்ப என்னுடைய சிந்தை நான் நல்லா ட்ரைன் அப் பண்ணது போல இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு இடத்துல தோல்வியை பத்தி காலைல நான் சிந்திக்கும் பொழுது எனக்கே தெரியாம என்னுடைய சிந்தை அதை எதிர்க்கிறது. என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் நான் தோக்கல, இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு, இதுவரைக்கும் நான் தோக்கல, இப்போவும் நான் சொல்றேன் இதுலயும் தோக்க மாட்டேன், எனக்கு தோல்வி கிடையாதுன்னு. இது எனக்கே தெரியாமல் எங்க ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண பதில் வந்தது போல எனக்குள்ளே வந்தது. தோல்வியை நான் ஏன் ஏத்துக்கணும்? தோல்வியை நான் ஏன் ஏத்துக்கணும்? இன்னைக்கு சொல்லி தருவேன். தயவு செய்து அப்படியே மனதில் பதிய வச்சுக்கொள்ளுங்க, அப்படியே பதிய வச்சுக்கொள்ளுங்க. நீங்க நான் சொல்லக்கூடிய செய்தி நீங்க 10 தடவை கேட்ட கூட தப்பு கிடையாது. நல்லா கேட்டு 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 அந்த மனசுக்குள்ள ஏத்துங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த வசனம் போய் அப்படியே அப்படியே பிளான் பண்ணப்படணும், அப்படியே நடப்படணும். ஆகவே இந்த மாசத்துக்கு ஒருக்க வரவங்களுக்குலாம் அது வசனமாவே தெரியாது, ஏதோ பிரசங்கம் பண்றாங்க. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுகளை வித்தியாசம் சொல்றேன், கவனிங்க. இன்னும் பிரசங்கத்துக்கு இன்னும் முகவருக்குள்ளே போகல. பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஜனங்கள் தப்பு பண்ணிட்டு வருவாங்க, அவங்க கிட்ட காணிக்கை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக இவன் போய் யார்கிட்ட வேண்டுவான்? கடவுள்கிட்ட வேண்டுவான். நல்லா கவனிங்க. இப்பயும் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா, நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சீட்டை வாங்கிட்டு என்ன போறாங்க? எங்க போறாங்க? அர்ச்சனை பண்ணிட்டு நேரம் மணிட்டு எங்க போறான்? எப்படிங்கிறான், அவன் நாசமா போவேன், குடும்பம் நாசமா போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய காசு பண்ணி ஏதோ ஒன்று சொல்றான், ஏதோ ஒன்று போட்டு கடம்பட. ஏன்னா சாமிக்கு தமிழ் தெரியாது, நமக்கு அதை யோசிக்கிறதுக்கு அறிவும் கிடையாது. தமிழ் தெரியாது சாமி உனக்கு அதுக்கு கடகடன் அடிக்கிறான். இப்ப பாருங்க, இப்ப ஊழியம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பட்டக்ஸ காட்டுற ஊழி நடந்துகிட்டு இருக்குது கோயில்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? செவுத்தை பார்த்துக்கிட்டு நீங்க இங்க இருக்க, உங்களுக்கு நான் பட்டக்ஸ காமிச்சிட்டு நான் யார்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன்? இது உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற ஒரு வேலை. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாள் வரைக்கும் இதான் நடந்துச்சு. இப்ப என்ன ஊழியம் தெரியுங்களா? பட்டக்ஸ காட்டுற ஊழியம் இல்ல, ஆண்டவர்கிட்ட போய் உங்களுக்காக பரிந்து பேசி சுகத்தை வாங்கி கொடுக்கிற ஊழியம் இல்ல. இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்பதை அவர் செஞ்சதை உங்களுக்கு சொல்ற ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்ப பேசுற ஊழியம், உங்ககிட்ட பேசுற ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்காக மணி அடிக்கிற ஊழியத்துக்கு தேவன் மணி அடித்து விட்டார். பாருங்க, பொய் சொன்னா ஏத்துக்கிறோம், அழுது ஜெபம் பண்றாரு பாஸ்டர் சொன்னா விசுவாசி கொல்ல சந்தோஷம். 7 சனிக்கிழமை வா உனக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம்னா அதை விட சந்தோஷம். சத்தியத்தை சொல்றேன் கேளியான்னு சொன்னா வேதனையான இருக்கு, அவ்வளவு வேதனையா இருக்கு நமக்குள்ள. ஆகவே அந்த ஊழியம் முடிந்து விட்டது. இன்றைக்கு ஆசாரிய ஊழியம் அல்ல, போதக ஊழியத்தை தேவன் நம்ம எங்கள் கரங்களில் தந்திருக்கிறார். அது அங்க பார்த்துட்டு அவர்கிட்ட பேசுற ஊழியம் அல்ல, உங்களை பார்த்து உங்களிடத்துல பேச வேண்டிய ஊழியத்தை தேவன் எங்கள் கரங்களில் ஒப்புவித்திருக்கிறார். அது ஊழியத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு சில காரியங்களுக்குள்ள நான் வருகிறேன். சுகத்தை நாம் கற்றுக்கொள்வோம். சுகத்தை குறித்து என்னுடைய தொடர்ச்சியை பேசுகிறேன். சுகத்தை பற்றி பேசுகிறோம் என்பதால் அதற்கும் அஸ்திபாரமாக ஒரு சத்தியம், சித்தம். சொல்லுங்க, சித்தம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. 100,000 தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் இப்பொழுது நான் மறுபடியும் அந்த சித்தத்துக்குள்ளே நான் உள்ள போயிட்டு நான் வெளியே வருகிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமா இதை கவனிச்சுக் கொள்ளுங்க. இப்ப நம்மளுடைய எல்லா ஆசீர்வாத குறைவுகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. எல்லா ஆசீர்வாத குறைவுகளுக்கும் காரணம் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, என்ன அறியாத ஒரே ஒரு காரணத்தினாலதான் நீ ஆசீர்வாத குறைவுகள இருக்கிறாய். என்ன அறியாத ஒரு குறைவு. இப்ப நாங்களாம் என்ன செஞ்சிருக்கோம், ஏற்கனவே சொன்னது போல இந்த சிந்தனையெல்லாம் உங்க மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது போட 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 பாருங்க, இன்னைக்கு சாட்சி சொன்ன அம்மா முதற்கொண்டு சாட்சி எல்லாம் மாறும். இன்னைக்கு நான் சொல்றேன், என் செய்தியை மாத்திரம் கேளுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு உங்க மரணத்தை நீங்கள் தாராளமா தள்ளி வைக்கலாம், தாராளமா தள்ளி வைக்கலாம், தாராளமா தள்ளி வைக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கூட்டி தரும். சாக போறவங்களுக்கு சொல்றேன், செத்து போயிடுவேன் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இனி அவ்வளவுதான், அடுத்த வருஷம் இருப்பனா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருந்தா இப்ப சொல்லுங்க, நான் பல்லாண்டு வாழ்வேன். சொல்லுங்க, நான் பல்லாண்டு வாழ்வேன். நான் பல்லாண்டு வாழ்வது இறைவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த கிளவி கேட்ட சொன்னீங்களா சொல்லலையா? கிளவி கேட்டதான் சொல்ல சொல்றேன். இந்த கிளவி கேட்ட வாயை பொத்திக்கிட்டு இருக்க கூடாது. கிளவிங்க சொன்னா கூட போதும், குமரிங்க சொல்லக்கூடாது. நம்ம பல்லாண்டு வாழ்வதும் நீடித்து வாழ்வதும் சுகமாய் வாழ்வதும் இறைவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறது. ஆகவே நாம் நல்லபடியா நாம் வாழ்வோம். ஆகவே
அந்த இது இப்ப நான் சொல்றதெல்லாம் மனதுக்குள்ள போட்டுட்டே வாங்க. அது உங்களுக்குள்ள பல அது வரக்கூடிய திருவந்தில நீங்க பேசக்கூடிய செய்தியை மாத்திரம் ஒரு 1,00,000 தடவை நீங்க போட்டு கேட்கணும். எது வரைக்கும் கேட்கணும்னா, இன்னொரு 10 வருஷத்துக்கு நான் சாக மாட்டேன்னு உயிர் எழுதி கையெழுத்து கொடுக்கணும். கையெழுத்து போடணும், நீங்க போட்டுடணும். அது வரைக்கும் கேட்கணும். ஒரே பிரசங்கத்திலேயே உங்களுக்கு அந்த அறிவு வந்தாலும் பரவாயில்ல. இல்லையா 100 தடவை போட்டு கேளுங்க. நான் சொல்றேன், அந்த வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமாய் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு மரணம் கிடையாதுங்க. நான் எழுதி வேணா கையெழுத்து போடுறேங்க. திருவிருந்துக்கு யாரும் டோக்கர் அடிச்சுட்டு பொண்ணை பார்க்க போறேன், மாப்பிள்ளை பார்க்க போறேன், ஸ்கூலுக்கு போறேன்ட்டு போகாதீங்க. வந்து சேருங்க. அடுத்த வாரம் விட்டு அடுத்த வாரம் திருவிருந்து. நான் இத்தனை நாளா பண்ணின பிரசங்கத்துல ஒவ்வொருத்தரும் நினைப்பேன், இதுதான் பெரிய பிரசங்கம், இதுதான் பெரிய பிரசங்கம். இப்ப பார்த்தா அதை விட பெரிய பிரசங்கம் கிடைச்சிருக்குது திருவிருந்துக்கு. அதுக்கு நான் தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், ஆனா அது பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியும். என்ன பாஸ்டர் பீத்தலுக்கு அடிச்சாரு, ஒன்னத்தையும் காணமேனா? இந்த பாவி கண்ணுக்கு சொல்லுவாங்க, அந்த புதையல் இருக்கிறது கறிக்கட்டையா தெரியுமா? அது போல நீ பாவியா நீதிமானாங்கிறது திருவிருந்து அன்னைக்கு தெரியும். ஆகவே தயவுசெய்து அதை கேளுங்க. சரி, சித்தத்தை குறித்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய வாழ்க்கையில நாம் தோற்று போவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இறைவனை அறியாதது அல்லது இறைவனுடைய சித்தத்தை அறியாதது. நல்ல விளங்கிக்கோங்க. ஒரு மனிதன் நரகத்துக்கு போறானா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் செஞ்ச கொலையோ விபச்சாரமோ விக்கிரக ஆராதனையோ அல்ல. இறைவனை அறியாத ஒரு காரியத்தினால்தான் மனிதன் நரகத்துக்கு செல்லுகிறான். இப்ப கவனிங்க, நரகத்தில் இருந்த ஒருவன் மீட்டெடுக்கப்படுகிறான் என்று சொன்னா எப்படி மீட்டெடுக்கப்பட்டான் அப்படின்னா, அவன் செஞ்ச புண்ணிய காரியத்தினாலேயோ நல்ல காரியத்தினாலேயோ இல்லாமல் இறைவன் யார் என்று அறிந்து கொண்ட அடுத்த நொடி பொழுதே மரணமும் பாதாளமும் கட்டி வைத்திருந்த அவனை கட்டுகளை உடைத்து, அவன் என்ன மேஜிக் லாக் போட்டாலும், அவன் பேட்டர்ன் லாக் போட்டாலும், அவன் நம்பர் லாக் போட்டாலும், அவன் டிசைன் லாக் போட்டாலும், எந்த லாக் போட்டாலும் அந்த லாக்கை உடைத்துக் கொண்டு நரகத்திலிருந்து அந்த இயேசுவை அறிந்த உடனே நாம் வெளியே வருகிறோம். இதான் ஏன் மறுபடியும் நான் உங்க மத்தியில சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களை கொண்டு வந்தது எதுன்னு தயவுசெய்து யோசிங்க. உங்களை நரகத்துல காப்பாத்தினது எதுன்னு யோசிங்க. நீங்கள் செஞ்ச புண்ணிய காரியம் அல்ல. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இறைவன் யார் என்கின்ற விசுவாசம் வரும் பொழுது நரகத்திலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்பட்டீர்கள். இப்ப இதுதான் ஆரம்ப புள்ளி. இப்ப இதையே தான் நீங்க திரும்பி திரும்பி யோசிக்கணும். எப்படி நீங்கள் நரகத்திலிருந்தே உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு அறிவு போதும் என்று சொன்னால் என்னங்க, நரகத்திலிருந்தே உங்களை அறிவு காப்பாத்திருச்சு அப்படின்னா, ஏன் உங்க பிரச்சனையில இருந்து, உங்கள் கண்ணீரில் இருந்து, உங்கள் வியாதியில் இருந்து அதே அறிவு உங்களை காப்பாற்ற முடியாது? நிச்சயமாய் காப்பாற்றும். நரகத்தை விட பெருசல்ல இந்த வியாதி, நரகத்தை விட பெருசல்ல உன் கஷ்டம். அதையே நீ அறிந்த அறிவு உன்னை காப்பாற்ற கொடுமையானால் அதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அதான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவர் நல்ல கஷ்டமான வேலையை சொல்லியிருந்தாருன்னா, இந்த மரத்தை இந்த ஓட்டு மேல ஏறி இங்க இருந்து அங்க ஓடுறவனுக்கு தான் பரலோகம்னு சொல்லியிருந்தா 10 பேர் கூட ஓட மாட்டான். பொம்பளைங்களாம் கீழே உட்காந்துருக்க வேண்டியதான், டவுசர் அள்ளிட்டு. ஏதோ லதாமா இருக்கிற பொம்பளை லவ் ஏறலாம். முடியாத ஒரு காரியத்தை இறைவன் சொல்லல. எல்லாரும் படுத்த படுக்கையா கிடந்துகிட்டு இருக்கிற ஒரு கிழவன் கூட செய்யறதுக்கு ஒரு வேலை வச்சிருக்காருன்னா அதாங்க இறைவனுடைய வேலை. அது எங்க நடக்கிற வேலைன்னா, அவன் மண்டைக்குள்ள நடக்கிற வேலையை தான் தேவன் கொடுத்தார். எல்லாத்துக்கும் பாருங்களேன், அவன் மண்டைக்குள்ளதான் ஒரு சூட்சமத்தை தேவன் வைத்தார். அவன் மண்டைக்குள்ள படைத்த இறைவனை அவன் அறிந்து கொண்டு இறைவான் அவன் கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே அவன் கட்டுகளை கத்தர் உடைத்து அவனை வெளியே தூக்கி எறிகிறார் ஆண்டவன். அப்ப உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வருவதற்கு என்ன விஷயம் சார் என்று சொன்னா, அறிவு. அந்த அறிவுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கவனிங்க, இறைவனையும் இறைவனுடைய சித்தத்தையும் அறிவதுதான் அறிவு. இல்ல நான் வச்சுக்கோங்க, 2 விஷயம் இருக்குது. ஒன்னு இறைவனை அறிதல் என்று சொன்னால் அது வேற, இறைவனுடைய சித்தத்தை அறிதல் என்றால் வேற. கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் ஒரு 50% ஒத்து போகும், 50% ஒத்து போகும். இறைவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிவது ஒண்ணு. இரண்டாவது, இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவனுடைய விருப்பம் என்ன. வசனத்துல நான் கடந்து போறேன், வாசிப்போம். எபேசியர் 5:17 வாசிப்போம். கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பிரசங்கம் வரும், கொஞ்சம் ஒத்துழைங்க. நீங்கள் மதியற்றவர்களா இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை சொல்லுங்களேன், வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். நீங்கள் மதியற்றவர்களா இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்துவிட்டால் அடுத்த கட்டம் நம்ம எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் மறந்து விட்டோம், அறிய தவறி விட்டோம். அதான் ரோமர்ல திட்டும் போது வாசிக்க வேணாம், அவர் திட்டுறாரு, இறைவன் ஒரு உண்டு என்று விசுவாசிக்கிறார், ஆனால் இறைவனுக்கு தர வேண்டிய மகிமை நீ தராதனால நீ நாசமா போறன்னு சொல்லி அங்க திட்டுறார். இஸ்ரவேல் உலக ஜனங்கள் நாசமாய் போனதுக்கு காரணம் நல்லா கவனிங்க, விக்கிரக ஆராதனைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தாராம். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஆழமான ரகசியங்கள். அவன் விக்கிரக ஆராதனை பண்ணதுக்கு கர்த்தரே தார்மீக பொறுப்பு ஏற்கிறார். அவர்களை விக்கிரக ஆராதனைக்கும் பாவத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, என்ன இறைவன் என்று அறிந்தும் இறைவனுக்குரிய கனத்தை நீ தராமல் இருக்கிற பத்தியா அப்படின்னு சொல்றாரு. அந்த சப்ஜெக்ட் விடுங்க, உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. விஷயத்துக்கு வாங்க. இறைவனை பாருங்க, இறைவனை அறிகிறார்கள், ஆனால் இறைவனுடைய சித்தத்தை நாம் அறிவது இல்லை. இறைவனுடைய சித்தத்தை நம்ம அறிவது இல்லை. சித்தன்னு நம்ம சொல்றோம், உலகம் மனுஷன் விதின்னு சொல்றோம். அதை கொஞ்சம் அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம சித்தன்னு நம்ம சொல்றோம், உலக மனுஷன் விதின்னு சொல்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிறக்கிற ஒரு 6 குழந்தைல ஒரு குழந்தை மாத்திரம் ஊனமா போகணும், அவன் மாத்திரம் மென்டலா போகணும், மற்றவன் எல்லாம் நல்லா இருக்கணும், அவனை பார்த்து இந்த 5 பிள்ளைங்க பாடம் கத்துக்கணும் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எந்த தாயாவது எந்த தகப்பனாவது உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு உலகம் அழிகிற நாள் வரைக்கும் நினைப்பாங்களா? சொல்லுங்க. கவனமா கேட்டுட்டு வாங்க. மறுபடியும் சொல்றேன், முக்கியமான செய்தி. இது திருவிருந்துக்கே பண்ணலாம், இருந்தாலும் இதை விட பெரிய சப்ஜெக்ட் திருவிருந்துக்கிறதுனால இதை எடுக்கிறேன் நான். அப்ப இறைவன் விரும்ப மாட்டார். உங்களுக்கு உதாரணத்துக்காக கொடுக்குறேன். அப்ப நீ என்ன சொல்ற, கை உடைஞ்சா தலை விதிங்கிற, 30 வயசு செத்து போயிட்டா விதி முடிஞ்சு போச்சுங்கிற. அப்ப நீ யாரை குற்றப்படுத்துற? யாரை குற்றப்படுத்துனீங்க? மல்லிகா சிஸ்டர், உங்க வீட்டுக்காரெல்லாம் ஏன் வரதில்லை? உங்க பையன் ஏன் வரதில்லை? எத்தனை மணிக்கு வருவாரு? எத்தனை மணிக்கு வருவாரு உங்க வீட்டுக்காரரு? வீட்டில் இருக்காரா? ஏன் வரல? உடம்புலாம் வலிக்குதா? குளித்தலைக்கு வர சொல்லுங்க அவரை. இதென்ன புதுசா ஃபார்முலா உருவாக்குறீங்க? ஏன் சிஸ்டர்? சிஸ்டர், நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க சிஸ்டர், பிள்ளைங்களை கரையேற்றணும் சிஸ்டர். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்க வேலை ஜபிக்கிற வேலை. ஒழுங்கில்லாத ஒழுங்கு பண்றது தான் நீங்க இருக்கிறீங்க. ஒழுங்கு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. வீடு குப்பையா இருக்கிறதுக்கு வீட்டில் பொண்ணு பொம்பளை தேவையில்லை, வீட்டை கூட்டத்துக்கு தான் பெண்கள் தேவை. வீடு குப்பையா இருக்குது, அவரு கேட்கல இவரு கேட்கலன்னு சொல்லாதீங்க. இது வாழ்க்கை பிரச்சனைங்க, நீங்க நினைக்காதீங்க. இது வாழ்க்கை பிரச்சனை. கவனிப்போம். என்ன சொல்லிட்டு இருந்தேன் கடைசியா? விதின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப 30 வயசுல செத்து போன பிறகு விதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க, கை உடைஞ்சா இறைவன் என்னை சோதிக்கிறான்னு சொல்ற, அவன் வாழ்க்கை வாழா வெட்டியா வீட்டுக்கு வந்துட்டானா அவன் தலையெழுத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னங்க, என்ன வாழா வெட்டியா வந்தா தலையெழுத்தா? தலையெழுத்துனா அதை ஏன் மாத்த முயற்சி பண்ற? எழுதி வச்சதானே நடக்கும். நீ ஏன் ஒப்புறம் காம்ப்ரமைஸுக்கு போயிட்டு இருக்கிற? மறுபடியும் உன் பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு ஏன் டாக்டர் கிட்ட போய் புள்ள பக்கத்துக்கு ஊசி போட்டுட்டு இருக்கிற? தலையெழுத்துனா அது அப்படிதான் இருக்கணும். ஏன் தலையெழுத்தை மாத்த பாக்குற? கவனிங்க, நான் இப்ப என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏதோ அவங்க செய்யறது இதெல்லாம் தப்புன்னு தெரியுது. இறைவனுடைய அவங்க விதின்னு சொல்றாங்க. விதி என்பது உலகத்துல ஒரு சுக்கும் கிடையாது, ஒரு மக்கும் கிடையாது, ஒரு மண்ணாரும் கிடையாது. அது விதி விதின்னு சொல்றதெல்லாம் நாளைக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கூட இறைவனுக்கு தெரியுமே ஒழிய இறைவன் சொல்ல மாட்டார். நாளைக்கு நீ எப்படி இருப்பேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார், வாய் திறக்க மாட்டாரு, திறக்க கூடாது. அவருடைய விருப்பம் நீ நல்லா இருக்கணும்னு. நீ எப்படி இருக்கணுங்கிறது உன் கையில இருக்குது. இப்ப போற வழியில நீ வண்டியை வேகமா ஓட்டி சாவலாம், இப்பயே சுத்திர ஃபேன்ல கையை விட்டு கையை ஒடிச்சுக்கலாம். ஆனா நீ நல்லா இருக்கணும்னு இறைவன் விரும்புறான். நாளைக்கு எப்படி இருப்பேன்னு கேட்காத, எப்படி இருக்க விரும்புகிறீர் என்று கேட்கலாம். அதான் சரியான கேள்வி. எனவே நீங்கள் தீர்க்க தரிசனத்தை நம்புகிற விசுவாசிகளா இருக்கக்கூடாது, சத்தியத்தை விசுவாசிக்கிற விசுவாசிகளா நான் மாறணும்னு தேவன் விரும்புகிறார். சரிங்க. அப்ப கை உடைஞ்சு போனா தேவ சித்தம், புள்ள செத்து போனா சித்தம், வாழா வெட்டியா இருந்தா தேவ சித்தம்,
அவன் விதின்னு சொல்றான், நீ சித்தம்னு சொல்ற. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முட்டாளா இருக்காதீங்க. டோன்ட் பி ஃபூலிஷ் பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வில் ஆஃப் த லார்ட் இஸ் என்று சொல்கிறார். மதியற்றவர்களாயிராமல், முட்டாளாயிராமல், முட்டாள்தனமாயிராமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஏப்பா பேசுறீங்க? வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம வாழுகிற மக்களை போல இருக்கிறீர்கள். அப்ப இறைவனை உங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ளாவிட்டால் நீங்கள் தேவனைய பிசாசை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. பிசாசை நீங்கள் அடையாளம் காணாவிட்டால் பிசாசோடு நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசோடு நீங்கள் எதிர்த்து நிற்காவிட்டால் பிசாசு உங்களை விட்டு போக போவதில்லை. அப்ப அடையாளம் காணுதல் மிக மிக முக்கியம். இறைவன் யார், அவருடைய விருப்பம் என்ன, பிசாசு யார், அவருடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் பகுத்தறிவுடையவர்களாக எத்தனை ஜென்மம் மாடு மாறி வளர்ந்து பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க மனுஷன் ஆண்டவரை அறிகிற அறிவில வளரணும். ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆன பிறகு இன்னும் நான் தேவ சித்தத்தை விளங்கிக்கல அப்படி நிற்கக்கூடாது. உங்க வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் என்ன, இதுதான் என் தேவ சித்தம் அப்படி நீங்க முடிவுக்கு வாங்க. நீங்க உட்கார்ந்து கடவுளுக்கு ஒரு இலக்கணம் எழுதுங்கம்மா. நான் சொல்றேன், எனக்கு அதான் ஆசை. நீங்க உட்கார்ந்து கடவுள் யாரா இருக்கணும்? அவர் அநீதி செய்வாரா? அவர் பொய் சொல்லுவாரா? அவர் அக்கிரமம் செய்ய முடியுமா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் ஒன்ன மறைச்சு ஒருத்தர் பேசுவாரா? முன்ன விட்டு பின்ன பேசுவாரா? அப்பெல்லாம் பேசுறானா அவன் இறைவனா இருக்க முடியுமா? அவன் இறைவனுக்கு என்னதான் தகுதி? நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லாத நமக்கு எதுக்கு? உன் பிள்ளைய 30 வயசுல கொண்டமே உனக்கு எதுக்கு? உன் பிள்ளைய ஊனமா பிறக்கணும்னு சொன்ன சாமி உனக்கு எதுக்கு நான் கேட்கிறேன். அவன் சாமியா முதலாவது? நான் இறைவனை குற்றப்படுத்தவில்லை. வந்திருக்கிற பூசாவுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. இறைவன் மேல பழி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற சோம்பேறிகளை குறித்து இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவங்க நாக்கெல்லாம் இழுத்து பிடிச்சு அறுக்கணும். அவங்கள இறைவனை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சித்தம் விதி என்கின்ற பெயரில் இறைவனை குற்றப்படுத்தி தங்களுடைய தப்பிதங்களுக்கு இறைவனை குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பேர் விதி அல்லது சித்தம். சரி, எனவே உங்க புள்ள நாசமா போகணுங்கிறது இறைவனுடைய விருப்பம் அல்ல. அதைதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகும் பொழுதுதான் என்னுடைய சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். வசனத்தை கேட்டு 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 கேட்டுக்கிட்டு இருந்தாதான் இறைவனுடைய சித்தம் என்ன என்பது உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். இந்த சித்தத்தை மாத்திரம் நீங்க விளங்கிட்டீங்கனாவே, இந்த சித்தத்தை மாத்திரம் விளங்கிட்டீங்கனாவே உங்க ஜெபமே மாறும். என்கிட்ட கத்தா சொன்னாரு, டெய்லி பேய வரட்டணுமா? நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பேய் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றேன், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பேய் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றேன், இதுதான் எனக்கு வேலையா ஆண்டவர்? அப்ப ஒரு தடவை ஜெபம் பண்ணா 1 வருஷத்துக்கு வராதுன்னா வராம இருக்காதா? இந்த மாசம் முழுக்க வரக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்றேன். அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்ன பதில் என்ன, நல்லா விளங்கிக்கோங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க 3 சக்கர சைக்கிள் வச்சு நடக்கிறதுக்காக நம்ம பழக்க வைக்கிற பாத்தீங்களா, அது போல பழகிட்டு இருக்கிறோம். பழகின பிறகு எப்படி 3 சக்கர சைக்கிள் இல்லாமலே நம்ம நடக்கிறோமோ அது போல ஆண்டவர் என்கிட்ட கேள்வி கேட்டாரு. உங்களுக்கு நல்ல வெளிப்பாடா இருக்கு, கேட்டுக்கோங்களேன். ஒரு கம்பெனில நீ உள்ள நுழைய முடியுமா தம்பின்னு கேட்டார். நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற ஒரு சித்தார் ஃபுட் ஆயில் வச்சுக்கலாங்க, ஒரு தவுட்டு மில்லு கம்பெனி இங்க இருக்குது. இதுல போய் இப்ப டாக்டர் சார் உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் போவீங்க சார்? டாக்டர் சார் தெரியுமா உங்களுக்கு? வாசல்ல செக்யூரிட்டி தேக்குவான், சரியா? நீ மரலுன்னு சொல்லிதான் கையில ஒரு துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்கான், இல்ல ஒரு லத்தியாவது அட்லீஸ்ட் இருக்கும், ஒரு பெல் இருக்குது, அமுக்குனா அங்க வந்துருவானுங்க. என்ன சார் மிலிட்டரி சார் கேட்கிறார், நான் மிலிட்டரி காரன்ட்டே பேசுறியாப்பா? ஒரு ஆபீசர் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சார், அப்புறம் மிலிட்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இறைவனை தெரிந்து கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் கிட்ட கேட்டாரு, சிதார்படியில் நுழைவாப்பா? எவனா நுழைய விடுவானா? உள்ள முடியாது, போக முடியாது. எங்கேயா சைட்ல ஏறி குதிக்கிற மாதிரி இருக்குமா? இருக்குமா? இருக்காது. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அறிவு என்கின்ற வேலையை நீ இவ்விதமா எடுத்து விட்டால் ஒரு காலம் பிசாசு இடத்துல வர முடியாதபடிக்கு உன்னால் வேலை எடுக்க முடியும். நீ உட்கார்ந்து டெய்லி வேலை எடுக்கணும் அவசியம் இல்லை. நல்ல ஃபென்சிங் இருந்துச்சுன்னா, நல்ல செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா அவன் உள்ள நுழைய முடியாது. எவன் வந்தாலும் கவனிங்க, எவன் வந்தாலும் யார் நீ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு தானே உள்ள வர்றோம். இதே போல உன் மண்டைக்குள்ள வருகிற ஒவ்வொரு சிந்தனையும் ஸ்டாப், உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டுட்டு நீ உள்ளுக்குள்ள விட்டானா நீ உன் ஆபீஸுக்குள்ள அட்டகாசமான நிர்வாகத்தை நீ பண்ண முடியும். ஒரு சத்துரு உனக்குள்ள வர முடியாது, அவன் வெளியே நிற்பான். திருட முயற்சி பண்ண முடியாது.
அங்க ஏற்கனவே லாக் இருக்கிறது. எல்லா தோட்டத்திலையும் ஆடு மாடு மேயறது போல நன்கு வேலி எடுக்கப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள்ளே மாடு எப்படி நுழைய முடியாதோ, நன்கு நிர்வாகம் பண்ணப்பட்ட ஒரு அலுவலகத்துக்குள்ளே ஒரு மனிதன் எப்படி ஒரு அந்நிய மனிதன் பிரவேசிக்க முடியாதோ, அதுபோல உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை எவன் ஒருவன் நன்கு நிர்வாகம் பண்ணுகிறானோ அவனுக்குள்ளே சத்துரு நுழையவே முடியாது. ஏனென்றால் அவன் சரியான செக்யூரிட்டிக்குள்ள அவன் இருக்கிறான். சும்மா ரத்தம் ஜெய சுடுகாட்டுக்கு போக கூடாது. நான் சொல்றேன், என்ன மேற்கொள்ள முடியாது, நான் ஏற்கனவே ஜெயம் எடுத்து விட்டவன் என்கின்ற அறிவு உங்களுக்கு பூரண பட தேவி சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. தமிழ்ல ஒரு மாதிரி இருக்குது, இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்குது. நீ கீழாகாமல் நீ மேலாகுவாய், உன்னை வாளாக்காமல் தலையாகுவேன்னு சொன்னாரு. அதுல எப்படி ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ ஒரு போதும் கீழாக மாட்டாய். அந்த வேர்டை கவனிங்க, இந்த ஒரு போதும்ங்கிற வேர்டு. ஒரு போதும் கீழாக மாட்டாய். அடுத்த வார்த்தை பாருங்க, நீ எப்போதும் மேன்மையாளவனாய் இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கைதல ஒரு போதும் கீழாக மாட்டாய், எப்பொழுதும் நீ மேன்மையாளவனாய் இருப்பாய். என்னங்க ஆண்டோடைய வார்த்தை. உட்காந்து அப்பன் ஆசீர்வதிச்சா கூட மறந்துடுவோம். நம்ம கூட பிள்ளைங்களுக்கு பாருங்க, நேற்று ஒரு அம்மா ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். உலகத்துக்கே ஜெபம் பண்ணிச்சு, ஜெபம் பண்ண ஞானஸ்தானம் எடுத்து ஆத்மாவை கூட்டுருச்சு. ரெண்டு பேருக்கு ஒரு ஆத்மா கூட்டுருச்சு ஜெபம் பண்ணவே. ஆசீர்வாதம் போடவே நமக்கு தெரியல. நம்ம புள்ள காலில் விழுந்து கும்பிட்டா கூட நமக்கு ஆசீர்வாதம் போட தெரியாத நம்ம தடுமாறி கிடக்கிறோம். ஆனால் தேவன் பாருங்க, ஒரு வேர்டு கூட மிஸ் பண்ணாம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவனை கொடுத்து ஒரு போதும் கீழாக மாட்டாய், எப்பொழுது நீ மேன்மையாளனா இருப்பாய். அப்படிங்கிறப்ப இந்த வார்த்தையெல்லாம் மண்டைக்குள்ள போக 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 என்ன தேவி, உங்களுக்குள்ள அந்த தோல்வி வந்துச்சுன்னா, இதை விட எவ்வளவு தோல்வி வந்தாலும் நான் கீழே போகவே மாட்டேன். அது தேவனுடைய வார்த்தையே அல்ல. நான் மேலதான் இருப்பேன். நான் உதய சூரியனை போல உதித்துக் கொண்டிருப்பேன். நான் வளர்பெரிய போல வளர்ந்து கொண்டுதான் இருப்பேன். எனக்கு தோல்வி கிடையாது. கவனிங்க, இந்த வார்த்தைய உங்க இருதயத்துல நட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை ஒரு பயல் அசைச்சிக்க முடியாது. அதை நட்டு வைங்க. அதுக்குதான் இவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன். இறைவனுடைய சித்தத்தை அறியுங்கள். நீங்கள் மதியத்தை விழாயிராமல் தோத்து போனே இது தேவ சித்தமான்னு சந்தேகப்படாதீங்க. இல்ல, நீ தோக்கிறது தேவ சித்தமே கிடையாது. கனவுல கூட அந்த கனவு அது வரக்கூடாது. நீங்க தோக்கிறதா கனவு கூட வரக்கூடாது. ஜெபம் மட்டும் படுங்க, ஆண்டவரே நான் கனவுல கூட தோக்கக்கூடாது. தோல்விங்கிறத உங்க சிந்தையில இருந்து ஃபுல்லா எராடிகேட் பண்ணி தூக்குங்க. இறைவனுடைய சித்தத்தை அறியுங்க. எப்ப ஜெயிக்க முடியும்? இறைவனோட ஒத்துழைத்தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பேசி முடிக்கிறேன். சரிங்க. ஆக அந்த இறைவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும். எல்லாம் தேவ சித்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாம் தேவ சித்தங்க. என்னங்க எது அப்படின்னா எதுங்க ஆண்டவன்? எல்லாம் தேவ சித்தம் கிடைக்காது. நடப்பதெல்லாம் தேவ சித்தமும் கிடையாதுங்க. நடப்பதெல்லாம் தேவ சித்தம் இல்லைங்க. கெட்டதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. நீங்க அர்த்தம் எடுத்துக்காதீங்க. ஏதாவது கை உடைஞ்சு போச்சுன்னா தேவ சித்தம், கால் உடைஞ்சு போச்சுன்னா தேவ சித்தம், வீடு எரிஞ்சிச்சுன்னா தேவ சித்தம், வேலை போச்சா தேவ சித்தம். அப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்க கூடாது. நடக்கிறதெல்லாம் தேவ சித்தம் அப்படிங்கிற அந்த கருத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது. ஆகவே அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த தேவ சித்தத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது முதல் பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கிறேன். தேவ சித்தங்கிற தலைப்புல முதல் டு பி நோன், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒன்று போட்டுக்கோங்க. தான் பாயிண்ட் 1 அப்படின்னு போட்டு தேவ சித்தங்கிற தலைப்புல அறிந்து கொள்ள வேண்டும், டு பி நோன். தேவ சித்தங்கிறது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரெஃபரன்ஸ் எபேசியர் 5:17, ரோமர் 12:2. அதோட சேர்ந்து ஒன்னு சொல்றேன். தேவ சித்தத்தை நம்ம எப்படிதான் சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொல்லுகிறாரு, பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதுல இருந்து ஒரு வசனம் தெரிகிறது. இன்னொரு வசனம் எனக்கு வருது, ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படிதான் இருக்கிறாரு? நீ நல்லவனா இருந்தா கர்த்தரை நல்லவனா பாப்பியான். பாத்துக்கோங்க, அவர் அங்க வந்துட்டார் பாயிண்ட்டுக்கு. நீ எனக்கு நீ பேப்பர் திருத்தி மார்க் போட்டுட்டு இருக்காத. நீ எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நான் நல்லவங்கிறத உன் கண்ணுக்கு தெரியும். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது எத்தனை நிச்சயமா? சொல்லுங்க, அதிக நிச்சயம் அல்லவா? இதுல ஒரு மாபெரும் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, நான் உலகம் எங்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த மனைவி எந்த கணவனை குறித்தும் எந்த புஸ்தகத்திலையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியா தெரிஞ்சுக்கிறா? புருஷனோடு பழகி புருஷனை பற்றி தெரிந்து கொள்கிறார்.
இறைவனை பத்தி ஒரு மனுஷன் ஒரு மனிதனுக்கு பிரசங்கம் பண்ண கூடாது. ஒரு சர்டன் ஸ்டேஜ், அவ்வளவுதான். அது வரைக்கும் நடத்தலாம். அதுக்கு பிறகு இறைவன் யார் என்கின்ற அறிவு உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். இறைவனோடு பழக பழக இறைவன் எப்படிப்பட்டவர் என்ற அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வர வேண்டும். அவங்க கிட்ட வாழ்ந்தாதானே. எனக்கும் சிவாவை பத்தி தெரியும், தேவிக்கும் சிவாவை பத்தி தெரியும், சுசிலாமாவுக்கும் சிவாவை பத்தி தெரியும், நாகராஜுக்கும் சிவாவை பத்தி தெரியும், அவங்க அம்மாவுக்கும் சிவாவை பத்தி தெரியும். ஆனா இப்ப சிவாவை அவங்க அம்மா புரிந்து கொண்டதை விட அதிகமா தேவி புரிஞ்சு வச்சிருக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? இருக்குது. பார்த்துக்கோங்க. புரிந்து கொள்ளுதல் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இறைவனை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு அது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? அவரோட வாழும் பொழுது புரிந்து கொள்கிறோம். பிள்ளையா பார்க்கும் போது எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. எல்லா பக்கத்தையும் அப்பா அம்மா கிட்ட காட்ட முடியாது, அண்ணன் கிட்ட காட்ட முடியாது, தம்பி கிட்ட காட்ட முடியாது. தன்னுடைய சுயரூபம் பொண்டாட்டி கிட்ட வெளியே வரும். அப்ப ஒரு இறைவனை நம்ம எப்படி கத்துக்கொள்ளணும்? நான் சொல்றேன், ஒரு பிரசங்கம் தேவையில்லை. இறைவனோட நீ வாழ்ந்து இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும். புஸ்தகத்துல எழுதி இருக்கிறத வச்சு உன் புருஷன் இப்படி அப்படின்னு தேவிக்கு யாரும் எழுதி தரல. சிவாக்கு இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், அவனுக்கு மூக்குல கோபம் வரும், இதெல்லாம் புக்கில் எழுதி வச்சா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல சார். அவனோட வாழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், தேவன் இங்க ஒரு ரகசியத்தை சொல்றாரு. இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா உலகத்திலே கிடையாதுங்க. அந்த ஃபார்முலா சொல்லுங்க, கத்துக்கோங்க. அதுதான் இந்த வசனம். வெளிப்பாட்டை மறந்துடாதீங்க. அடுத்த வருஷம் கேட்டாலும் சுப்லட்சுமிக்கா தெரியலம்பீங்க. இந்த வசனத்தை நான் வச்சுக்கோங்க. பொல்லாதல்லாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளே, இதுல இருந்து என்ன வெளிப்பாடுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். இறைவனை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, நீ உன் பிள்ளைக்கு என்ன நினைக்கிறியோ அதை விட 100 மடங்கு நன்மையை நான் உண்மையில நினைச்சிட்டு இருக்கிறேன். கை தட்டுங்க. விளையங்கள் தான் தேவ சுத்தம். ஏதாவது புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்குள்ள இருந்து உன் இறைவனை கண்டுபிடி, உனக்குள்ள இருந்து சாமியை கண்டுபிடி. முதலாவது நீ உன் புள்ள கையோட சந்தோஷப்படுவியா? நீ உன் பிள்ளையோட கையை உடைச்சு பாடம் கத்து கொடுப்பியா? உன் பிள்ளையோட காலை உடைச்சு நீ பாடம் கத்து கொடுப்பியா? உன் பிள்ளைய நீ பட்டி போட்டு பாடம் கத்து கொடுப்பியா? இறைவன் ஏதோ ஒண்ணு கத்துத்தரான்னு சொல்லாத. உன்னை செருப்பால் அடிச்சு கத்துத்தரன்னு நினைச்சிருந்தா உலகத்துல ஒரு பால் கூட மூஞ்சி இருக்காது, பல்லு இருக்காது. இறைவன் எப்படி செய்ய நினைச்சிருந்தா? நீ உன் பிள்ளைய அடிக்காம வளர்க்க நீ தெரியும். உனக்கு அறிவு இருக்கும் பொழுது உன் பிள்ளைய உன்னைய வளர்க்கறதுக்கு, உன்னை அடிக்காம வளர்க்கறதுக்கு உன் தேவனுக்கு அறிவு இல்லையா? அவன் மாட்டு முட்டாளா, மாங்காய் மடையனா, வாத்து மடையனா? அவரு இறைவனை அறிந்து கொள்ளுங்கள், இறைவனை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உனக்குள் இருந்து இறைவனை கண்டுபிடி. இறைவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நான் என் பிள்ளைக்கு என்ன நினைக்கிறேன்? இவ்வளவுதான் விஷயம். அப்பா இறைவனை குறித்து என்ன நினைக்கிறார்? இவ்வளவுதான் சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. பைபிளை க்ளோஸ் பண்ணலாம் இதோட. நீ வாழ்வது தேவ சித்தமா, காய்ச்சப்படுறது, அதெல்லாம் விளங்கிக்கோங்க. விளங்கிக்கிட்டு அதன்படி நீங்கள் நடக்கணும். அப்ப முதலாவது டு பி நோன் என்று சொன்னால் அறியப்பட வேண்டும். தேவ சித்தம் என்பது அறியப்பட வேண்டும். நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னா, செய்யப்பட வேண்டும். செய்யப்பட வேண்டிய ஒன்று. நம்பர் 2 தேவ சித்தத்துல 2வது பாயிண்ட் எடுக்கிறேன், நான் வச்சுக்கோங்க. செய்யப்பட வேண்டும். செய்யப்பட வேண்டியது கூட நான் அப்புறம் வரேன். முதல்ல அறியப்பட வேண்டுங்கிறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பத்தி நான் சொல்றேன். சுகத்தோடு சம்பந்தப்பட்டு சில காரியங்களை சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டுக்கோங்க. வசனத்தை வாசிக்க நேரம்ல நான் கொட்டேஷன் கொடுக்குறேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, மத்தேயு 8 வாசிச்சோம். ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்த பொழுது, தேவனே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று சொன்னான். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இந்த 2ல 1 இது போட்டுக்கோங்க. இந்த 2வது பாயிண்ட்ல ஏ அப்படின்னு போட்டுக்கோங்க. 2ல ஏ. 2ல ஏ என்னன்னா, மத்தேயு 8 1 to 3 ரெஃபரன்ஸ் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நான் சொல்லி தரேன். இதை போய் எங்க வேணா பிரசங்கம் பண்ணுங்க. அமெரிக்கால கூட பண்ணலாம். ஹீலிங் இஸ் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். சுகமளித்தல் என்பது இறைவனுடைய பரிபூர்ண சித்தம். வேதத்தில் சார்ந்திருக்கிறது. சுகமாக்கப்படுதல். ஆண்டவரே, உனக்கு சித்தனா சுகமாக்கு, உனக்கு சித்தனா நான் வீடு கட்டுறேன், உனக்கு சித்தனா நான் வண்டி வாங்குவேன், உனக்கு சித்தனா நான் நல்லா இருப்பேன், உனக்கு சித்தனா நல்ல விலை கிடைக்கும். இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் பேசாதீங்க. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். நீ வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது தேவனுடைய சித்தம். ஆனா எந்த நிலத்தை வாங்கணுங்கிறதுக்கு வேணா நீ தேவ சித்தம் கேட்கலாம். ஹலோ, எந்த நிலத்தை வாங்கலாம்? ஏன்னா சில நிலத்துல பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனை இல்லாம இருக்கலாம். நிலம் வாங்குவது தேவ சித்தம். ஆனால் எந்த நிலத்தை வாங்குவது வேணா தேவன்கிட்ட கேட்கலாம்.
ஆனால் நிலம் வாங்குவது தேவ சித்தம். நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நான் நிலம் வாங்குவது தேவ சித்தமான்னு கேட்காத. நீ நிலம் வாங்கணுங்கிறது தேவ சித்தம், நீ வீடு கட்டணுங்கிறது தேவ சித்தம். உன் கழுத்துல மஞ்ச கயிறு தொங்க கூடாது, தங்க கயிறு தொங்கணுங்கிறது தேவ சித்தம். சாகர வரைக்கும் மஞ்ச கயிறுல சாகாத. வந்தேன் கட்டுறேன். ஒரு 15 ஆண்டுகள் கழித்து இதே முசிறி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு வாத்தியார் 2 வாத்தியார் வேணா கார்ல போயிட்டு இருக்கலாம். நான் அதிகபட்சம் சொல்றேன் 5 வருஷம், அதே ஜாஸ்தி, 10 வருஷமே ஜாஸ்தி தான். 10 வருஷத்துக்குள்ள நான் எழுதி கையெழுத்து போட்டுறேன். அத்தனை ஆசிரியரும் கார்ல தான் வர போறாங்க. நான் சொல்றேன், கை தட்டுங்க. இது நடக்கத்தான் போகுது. நம்ம சபையில நடக்கு சார். நம்ம இன்னும் நாலேஜ்ல கீழே இருக்கிறோம். நமக்கு இன்னும் அந்த நாலேஜ் வரல. மலேசியால நான் சபையில போய் பிரசங்கம் பண்றேன், 50 பேர் கூட கிடையாது. 50 பேருக்கு 40 கார் வெளியே நிக்குது. என்ன சார், குடும்பமே 25 வரல, எப்படிங்க கார் 45 வச்சு நான் கேட்டேன். குடும்பமே 45 குடும்பம் இல்ல சார், 45 கார் நிக்குதான்னு கேட்டேன். அப்படிங்களா சார் அப்படின்னு ஒரு அம்மாவை கூப்பிட்டா. நீங்க எதுல வந்தீங்கன்னு கேட்டார் பாஸ். என் கார்ல வந்தேன். நாங்க பதில கேளு. என் கார்ல உங்க 2 பிள்ளைங்களை கூப்பிடுங்க. நாங்க வந்தாங்க. ஏமா நீ எதெல்லாமா வந்தேன்னு கேட்டேன். என் கார்ல தான் பாஸ்டர் வந்தேன். சின்னவளை கூப்பிட்டு நீ எதெல்லாமா வந்தேன்னு கேட்டா, நான் என் கார்ல தானே வந்தேன். ஒரே வீட்டுல இருந்து ஒரு அம்மா 2 பொண்ணுங்க கோயிலுக்கு வராங்க. 3 பேரு அதுல வராங்க. ஏன் சார் ஒரே கார்ல வரக்கூடாதா சார்? அதை அவள்கிட்ட சிங்காரிச்சுட்டு வருவாங்க, எனக்கு லேட் ஆகுங்க. அவ எங்கேயாவது கடைக்கு போயிட்டு ஊர் சுத்திட்டு வருவாங்க, நம்மளால முடியாதுங்க. நான் என் கார்ல வந்துடுறேங்க. அப்ப இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தொலைவில் இல்லை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். நம்ம சபையிலையும் இந்த காரியம் நடக்கும். நம்ம போற சபையை பார்த்துட்டு எல்லாரும் சத்தம் போட்டு தெரு முழுக்க காரை நிப்பாட்டிட்டு, முதல்ல காரை எடு பாஸ்டர், காரை நிப்பாட்ட எல்லாம் சத்தம் போட்டு இருக்காங்க. மரியாதையா கார் பார்க்கிங் இடம் கொடுங்க, இல்ல % வாங்குங்க, இல்ல இடத்த மாத்துங்க நீங்க சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது. ஒரு கையவா தட்டுங்களேன். நீங்க எல்லாம் இப்ப காசை கொண்டு போய் ரூமுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறீங்க. காசை வெளியே எடுங்க. செத்து போய் எண்ணத்தை கொண்டு போற. உன் புருஷன் டிவி ஷூட்டிக்கு போற பெட்ரோல் காசு ஆகாது, நீ காருக்கு போற டீசல் காசு தெரியுமா உங்களுக்கு? உன் மகன் உன் 2 வீலருக்கு போடுற பெட்ரோலை விட கம்மி நீ வாங்க போற காருக்கு நீ போடுற டீசல். என்னவோ பயந்துட்டு இருக்கிறீங்க. பையன் 1 லட்சம் ரூபாய் கார் 2 வீலர் வாங்கினா சந்தோஷப்படுறீங்க. நீ 30,000க்கு மாருதி டெண்டர் வாங்கி கார்ல போலாம். நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ உனக்கு மனசு ஒவ்வொல, உனக்குள்ள பயம். இன்னும் அறிவு வரல. சிலிண்டருக்கு பயந்தது போல பயந்துட்டு இருக்கிறோம். அறிவு வளரணும். சரி, அப்ப இறைவனுடைய சித்தம் என்ன? அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். நிலம் வாங்குவது தேவ சித்தம். எதுல வாங்குறதா தேவ சித்தம். நீ எது வாங்கணுங்கிறது வேணா நீ கத்தட்ட கேட்கலாம். நிலம் கிடைக்குமா? நீ நிலம் நிச்சயமா கிடைக்கும். நீ வீடு கட்டணுமா? நீ வீடு கட்டணும். கர்த்தர் சொல்லியிருக்காரு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற கர்த்தர். அப்ப இறைவனுடைய சித்தத்தை விளங்க. அப்ப சுகமாக்கப்படுவது இறைவனுடைய சித்தம். எல்லாம் சொல்லுங்க, நான் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். இதை மனதில் அப்படியே ஊனணும், உங்க நெஞ்சில ஊனணும். அதுதான் வேதனை, அதுதான் கஷ்டப்படுறேன் நான். அது அப்படியே ஊனிடணும். நான் சுகமா இருப்பது தேவ சித்தம். வசனத்துக்கு மிஞ்சி நீங்க பேசக்கூடாது. உங்களுடைய அனுபவங்களை வைத்து இந்த பைபிளை கட் பண்ணக்கூடாது. உங்க பைபிளோட வார்த்தையை வச்சு உங்க அனுபவங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்காக பைபிளை தேவன் தந்திருக்கிறார். பார்க்கிறது ஒண்ணு, வாழ்க்கையில பைபிள் எழுதியிருக்கிறது ஒண்ணு. அதனால பார்க்கறதுக்கு வச்சு நீ பைபிளோட வார்த்தையை வெட்டி தெரியக்கூடாது. கோட்டுக்கு துணியை அந்த வெட்டி இந்த டைலர் சரி பண்ணது போல அது டைலர் மேக்னு பேரு. we should not tailor make the word according to our experience with our experiences. நம்மளுடைய அனுபவங்களை கொண்டு வார்த்தைகளை வெட்டி கூடாது. வார்த்தைகளை வைத்து நம்முடைய அனுபவங்களை சீரமைக்க வேண்டும். விளையுங்க. பார்க்கறத வச்சு வசனத்தை திருப்பாத. வசனத்தை வச்சு வார்த்தையை திருப்பு. வாழ்க்கையை திருப்பத்துக்காக தேவன் வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அது அப்படிதான் எழுதிருக்குன்னு சொல்லாத. நீ அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் உன் தலையெழுத்து உன் ஜாதகம் எல்லாம் பைபிள் இருக்கு சார். நீ ஏன் போய் ஜாதகம் பார்க்கிற? உன்னை குறித்து ஜாதகம் இந்த பைபிள்ல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவ சித்தம் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஏதோ ராமேஸ்வரிக்கு ஒன்று பரமேஸ்வரிக்கு ஒன்று கிடையாது. உலகத்துல பிறந்த முழு மனுக்குலத்துக்கும் ஒரே ஜாதகத்தை எழுதி கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் ஜாதகம் தெரியும்னா பைபிளை வாசி. இல்ல வார வாரம் கோயிலுக்கு வர சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுதான் உங்க ஜாதகம். நீங்க இப்படித்தான் இருக்கணும். நீங்க சுகமா இருப்பது தேவ சித்தம். இதை மனசுக்குள்ள போடுங்க. அப்பதாங்க வியாதி வர நேரத்தில் நீங்க சுகத்துக்குரிய பலனை பெற்றுக் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை அது தேவ பலனா இருக்கிறது. எதுக்கு? ரட்சிப்பதற்கு தேவ பலனா இருப்பதற்கு இருக்கிறது. உன்னை சுகமாக்குவதற்கு அது தேவனுடைய பலனா இருக்கிறது. அந்த பலன் எங்கிருந்து வரும்? இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள கடந்தாதான் வரும். நான் சுகமாக்கப்படுவது தேவ சித்தம் 100 தடவை சொல்லுங்க, உங்க மண்டைக்குள்ள போகட்டும். 2வது, இன்னும் நிறைய காரியம் இருக்கு, நான் வேகமா போறேன்.
வசனத்தை எழுதிக்கோங்க. மத்தேயு ஏற்கனவே போன வாரம் சொல்லிட்டேன். மத்தேயு 15:22-28 பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று இறைவன் சொன்னதிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பதில் அவர் சித்தமுடையவராக இருக்கிறார் என்கின்ற வெளிப்பாட்டுக்குள்ள வாங்க. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். இது பிள்ளைகளின் அப்பம், மறந்துக்கூடாது. பிள்ளைகளின் அப்பம், இது பிள்ளைகளின் அப்பம். அப்ப அந்த ரெண்டுல பி அப்படி படுவாங்க. ரெண்டுல பி மொத ஏ என்னன்னா சுகமாக்கப்படுவது தேவ சித்தம். ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகள் சுகமாக்கப்படுவது தேவனுடைய சித்தம். மூன்றாவது அது நிறைய வசனங்கள் இருக்குது, என்ன வாசிப்போம். மத்தேயு 4 கூட வராதுன்னு நினைக்கிறேன். 23-24 வாசி பாருங்க பார்க்கலாம். 4 வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சுஸ்தமாக்கினார். ஒரு கைத்தட்டு தட்டக்கூடாதாங்க. எங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது 2ல சி, எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் குணமாக்குவது தேவனுடைய சித்தம். நல்ல கைகளை தட்டுங்க, விளையாங்க, விட்டுறாதீங்க. உங்க சொத்தை நாங்க வாசிக்கிறோம், உங்க சொத்தை நாங்க வாசிக்கிறோம். நீ எந்த வியாதி வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் தேவன் குணமாக்கினார். அப்ப எல்லா வியாதிகளையும் குணமாக்குவது தேவனுடைய சித்தம். மத்தேயு 12:15 4D 2ல D போட்டுக்கோங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் 2-3 சொல்றேன். எல்லா வியாதிகளுக்கு சங்கீதம் 103:3, உபாகம் 7:15, இதோட ஒரு 3 வசனம் போட்டு வச்சுக்கோங்க. சகல வியாதியில் உணர்ந்து விளக்குவேன் அப்படின்னு சொன்னார். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் எல்லா நோய்களையும் குணமாக்கி, அது சங்கீதம் 103:3. ரைட். இப்ப மத்தேயு 12:15 2ல D தேவ சித்தத்தை வழங்கிக் கொள்வோம். வாசிங்க. ஒரு கை தட்டுங்க. எல்லாரையும் கத்த சுகமாக்கினார். வந்திருக்கிற ஒருவர் கூட விதிவிலக்கானவர் அல்ல. நீ பெரிய பாவியா, நீ பெரிய பரிசுத்தவனா என்று கர்த்தர் பார்க்கல. அவர் உன்னை உண்டாக்கினபடியால் உன் சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். கை தட்டுங்க. உன் நாய்க்கு உடம்பு செல்லனா, நீ உன் நாய்க்கு நீ நாய்க்காக நீ பரிதவிக்கிறாய். உன் நாய்க்கு நீ பரிதவிக்கும் போது உன் வீட்டில் வளர்ற பூனை உனக்கு வச்சிருந்த சோத்தை உன் பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை குடிச்ச அந்த பூனைக்கு உடம்பு செல்லனா நீ பரிதவிக்கும் பொழுது உனக்காக இறைவன் பரிதவிக்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். கை தட்டுங்க. உனக்கு உன் மேல் நாய் மேல் இருக்கிறது பார்க்கிறோம். உன் தேவனுக்கு உண்மையால் இறக்க இருக்கிறது. உன்னை சுகமாக்க விரும்புகிறார். வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் சுகமாக்க விரும்புகிறார். இல்ல பாவி பரிசுத்தவான் என்ற அந்த கேட்டகரியை கொண்டு வராதீங்க. இதை போட்டு வைங்க. அப்புறம் ரூட் பார்க்கலாம். முதல் இதெல்லாம் போட்டு வைங்க. ஆமா, நான் சுகமாக்கப்படுவேன், அது தேவனுடைய சித்தம், நான் இறைவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். என் புள்ள எவ்வளவு கொடுங்கோலனா இருந்தாலும், என் புள்ள காய்ச்சலப்படுத்தா நான் ஓடிப்போய் நான் உதவுவது போல, நான் எவ்வளவு அயோக்கியனா இருந்தாலும் என் தேவன் என்னை சுகமாக்க அவர் வாஞ்சிக்கிறார். அப்புறம் மத்தேயு 14:36 தமிழ்ல சரியில்லை, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்குது. தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல தொட்ட யாவரும் சொஸ்தமானால் என்று இருக்கிறது. ஆங்கிலத்துல யாவருங்கிற வேர்டு பர்ஃபெக்ட்லி ஹீல்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தமிழ்ல நீங்க எழுதிக்கோங்க, பூரண சுகம் கொடுப்பது தேவனுடைய சித்தம். கையெழு தட்டுங்களே. அவர் அறவரையா சுகம் கொடுக்கிறவர் அல்லங்க. அவர் என்ன டாக்டர் கிடையாதுங்க. இன்ஜெக்ஷன் போட்டு 48 நாள் சாப்பிடுங்க, 1 மண்டலம் சாப்பிடுங்க, அரை மண்டலம் சாப்பிடுங்க, 24 நாளைக்கு சாப்பிடுங்க, 14 நாளைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு அவர் டாக்டர் கிடையாதுங்க. திரும்பி திரும்பி வரத்தாங்க செய்யும், வருஷம் வரத்தாங்க செய்யும். இல்லைங்க, இது ஆண்டவர் தருகிற சுகங்க, இது தெய்வீக சுகங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பூரண சுகத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டு. ஆங்கிலத்தில் விதமாய் வருகிறது, I will heal God. Jesus healed them perfectly. என்றால் பூரணமாய் இறைவன் சுகமாக்கினார், இயேசு சுகமாக்கினார். அப்ப முழு சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார், முழு சுகத்தை தேவன் விரும்புகிறார். இரண்டாவது கடைசியாக போட்டுக்கோங்க. இறைவன் கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னா, எல்லாம் கவனிக்கணும். இறைவன் கொடுத்த கட்டளை என்னன்னா, நீ போய் வியாதியாசனை போய் சுகமாக்கணும். பல இடங்களிலே தேவன் சொல்லிட்டார். ஒரு இடம் 2 இடம் இல்ல சார், பல இடங்களிலே அவர் சொல்லிட்டார். பல இடங்களிலே
கவனிப்போம். பல இடங்களிலே தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப பிறரை போய் சுகப்படுத்தணும் சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க தேவன் ஆசைப்படுகிறாரா இல்லையா என்பது நமக்கு திண்ணமாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது. ஆக நம்ம எங்க சுத்தி வளைச்சு பார்த்தாலும் அந்த சுகத்தை தேவன் விரும்புகிறார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை இன்னும் சில காரியங்களை சொல்றேன், நல்லா விளங்கிக்கோங்க. இந்த வியாதி இதை குறித்து கொஞ்சம் டீல் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப நேரம் பேச நினைக்காதீங்க, இதெல்லாம் மண்டைக்குள்ள போகணுங்க, வேற வழி இல்லை. கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ள போவாங்க. இந்த வியாதி யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 2:7 பிசாசு யோபுவை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வாதிக்க தொடங்கினான். இருக்குதா வாசனம்? வாசிக்க 2:7 வாசிங்க. என்ன வாசனம்? அப்பொழுது புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். நல்லா கவனிக்கணும் சார். வாதிக்கிறது யாருன்னு கூட தெரியாம இன்னைக்கு நான் மயக்க ஏறி பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கே வெக்கமா இருக்குது, கர்த்தர் என்னை மன்னிக்கட்டும் சார். வியாதியை முதலாவது தெரிஞ்சுக்கோங்க சார். வியாதி எங்கிருந்து வந்த ஒரு பொருள், எதனால் வந்த பொருள், அது எதனால் அந்த வியாதி வருகிறது ஒன்னும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதான் பெரிய வேதனை சார். ஒரு பட்டிக்காட்டு கிராமத்து ஜனங்களுக்கு ஒண்ணும் புரியல சார். பைபிளை தூக்கி வாரம் வர நீங்களா தெரிஞ்சுக்கணுமா? வியாதினா என்ன, அது எங்கிருந்து வருது, இது யாரோட சரக்கு, இது எந்த நாட்டு சரக்கு, இது எதனால வருது, எப்படி வருது, எப்படி போகுது, அப்பதாங்க உங்களுக்கு அந்த வியாதி இருந்து நீங்க வெளியே வர முடியும். இந்த அறிவு வந்தாதான் நீங்க வெளியே வர முடியும். அப்ப இந்த வியாதியை கொடுப்பது யார் அப்படின்னு சொன்னா முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க. வியாதியை கொடுப்பது சாத்தான். யாருங்க? நான் வச்சுக்கொள்ளுங்க. இறைவன் 1 கோடி ரூபாய் கொடுத்து 1 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க என் பிள்ளைக்கு உன் பிள்ளைய கைகால் இழுக்க வச்சிருன்னு சொன்னா கூட கர்த்தர் கைகால் இழுக்க வைக்க மாட்டார். சரியா தப்புங்களா? கனவுல கூட நினைக்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு காய்ச்சலை கொடுத்து பாடம் கத்து கொடுக்கிறாருன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. காய்ச்சலை கொடுத்து உனக்கு பாடம் கத்து கொடுக்கிறதுக்கு அவரு காட்டு மிராண்டி அல்ல. அவரு காட்டு மிராண்டி கிடையாது. அது மாத்திரம் விளங்கிக்கோங்க. சமாதானத்தையும் எடுக்கூடாதுன்னு தேவன் பார்க்கிறார். ஒண்ணுமே இல்லாம நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சில நேரங்களில் தவறான இடத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக, பாவத்தின் ஆள் தத்துவத்தை காட்டுவதற்காக, உன்னுடைய எதிர்கால விளைவினுடைய ஒரு விபரீதத்தை நீ நீ அறியாமல் இருக்கும் போது புரிய வைப்பதற்காக. விக்கி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குது. ஆனா விக்கிக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஓகே. நம்ம கல்யாணம் பண்ணும்போது கத்தரை விடுவாரா? விட மாட்டார். அப்ப எப்படி பேசுவாரு? கனவுல பேசி புரியல, மனுஷன் பேசியும் புரியல, ஆத்தா பேசியும் புரியல, சித்தப்பன் பேசியும் புரியல, பெரியப்பன் பேசியும் புரியல, அவளே வேணான்னு சொல்லி நமக்கு புரியல. இதெல்லாம் தாண்டி நீ போகும்போது கஷ்டத்து வாழ்க்கை பிரச்சனை, இது சந்ததி பிரச்சனை. அதனால இது உனக்கு மாத்திரம் இல்ல, உன் குடும்பத்தாருக்கு பெரிய பிரச்சனை உண்டாக்கி விடும் என்று இறைவன் அறிந்திருப்பார். ஆனால் தேவன் அதை இடைப்படுவார். அதான் விஷயம். உனக்கு புரிய வைப்பார். அவ்வளவுதான். அதனால கத்தர் கையை உடைச்சாரு, காலை உடைச்சாரு அந்த அர்த்தம் கிடையாது. நீ தான் டிலே பண்ணிட்டு இருக்கிற. சில நேரங்கள்ல தேவன் காரியங்கள். அப்ப அதுக்காக தேவன் வியாதியை கொடுத்தார். தேவன் ஒரு நாளும் வியாதியை கொடுக்க மாட்டார். நீ வியாதியை கொடுத்துதான் திருத்தணும். நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல் தான் படுத்திருக்கணும். வியாதி கொடுத்து தேவனுக்கு திருத்தணுங்கிற அவசியம் இறைவனுக்கு கிடையாது. உன்னை அடிச்சே திருத்தணுங்கிற அவசியம் இறைவனுக்கு கிடையாது. இதை மட்டும் மனசுல வைங்க. உங்களை திருத்தறதுக்கு தெய்வத்துக்கு தெரியும். அதனால நீங்க தயவு செய்து சிச்சைங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு வியாதிங்கிற வார்த்தையோட கோக்காதீங்க. சிச்சை, கர்த்தர் சிச்சிக்கிறார். சிச்சைனாவே சீர்திருத்தத்தால் நான் 100,000 தடவை பிரசங்கம் பண்ணிட்டேன். ஒரு ஆயுள் தண்டனை கைதி கூட ஒரு போலீஸ்காரன் அடிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, யாராவது எம்எல் படிச்சவங்க தான் சொல்லணும். எல்லாம் என்ன சார் சட்டம் யாராவது தெரியுங்களா? பாபாவுக்கு தெரியுங்களா சார்? ஒரு ஆயுள் கைதிக்காரனை போய் தப்பு நிரூபிக்கப்பட்டாச்சு, இவனுக்கு 6 மாசம் ஜெயில் போட்டாச்சு, அதுக்கப்புறம் போலீஸ்காரன் போட்டு அடிச்சிட்டு இருக்கலாமா? அங்கதான் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சே, அதுக்கப்புறம் நீ அடிக்கூடாதுங்க. அவ்வளவுதான். அங்க 3 வேளை சோறு இருக்கா இல்லையா? இருக்கு சார். தங்கத்து இடம் இருக்கா? இருக்கு சார். நமக்காவது வெயில் குளிர்லாம் வெயில், அவனுக்கு அது கூட இல்லை சார். நான் நிம்மதியா தான் இருக்கேன் சார். மணி அடிச்சா சோறு சார். நம்ம வீட்டுல கூட பாருங்க எவ்வளவு பிரச்சனை. மணி அடிச்சா சோறு வர மாட்டேங்குது. ஆனா போலீஸுக்கு திருடனுக்கு என்ன இருக்குதுங்க? மணி அடிச்சா சோறு சார். என்ன சார் குறை? அதான் சார் சிச்சை. நீ திருந்துவதற்காக அரசாங்கம் தருகிற ஒரு தருணம். அதுபோல சிச்சைன்னு சொன்னே வியாதிக்குள்ள போயிடாதீங்க. கையை உடைச்சாங்க, காலை உடைச்சாங்க, அதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போகாதீங்க. ஆகவே வியாதி எங்கிருந்து வருகிறது? ஏங்க எவ்வளவுதான் பேசினாலும் உங்களுக்கு திடீர்னு வியாதி வந்தோடனே தேவசித்தன் உங்க வாயில வந்துடும். அதனால தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன். இவ்வளவும் நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம்
ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறீங்க, ஏதாவது ஒரு சவுண்ட் வந்துடுது. அப்படி இல்லை, அத டவர் வரும். சரி இருக்கட்டும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிரச்சனைக்குள்ள போய் மாட்டின உடனே உங்க வாய் சொல்லிடும், இது தேவ சித்தம், தேவன் என்னை சிட்சிக்கிறார் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் பிசாசு கொண்டு வந்து கோத்துருவோம். அதனால அங்க போயிடாதீங்கன்னு சொல்ல வரேன். பிசாசு, இந்த வார்த்தையை மறந்துறாங்க. பிசாசு யோபினுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தாள் வரைக்கும் என்ன செஞ்சான்? அவன் வாதித்தான். இன்னொரு வசனத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க, யோவான் 10:10. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் மனப்பாடமா சொல்லுங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம், ஒரு தெளிவு உங்களுக்குள்ள உண்டாகட்டும். நீங்க ஜெயிக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. பிசாசு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அர்த்தம் புரியுதா? புரியலையா? இப்ப பிசாசை பத்தி சொல்றார் ஆண்டவர். பிசாசை பத்தி தேவன் சொல்கிறார். திருடவும் கொல்லவும் அழிக்கிறது, இந்த 3 வேலை யாருது? எவ்வளவு பரிதாபம் பாருங்க. ஆண்டவர் பாருங்க, நெஞ்ச கிழிச்சிட்டு அனுமான் காமிச்ச மாதிரி பேச வேண்டியதா இருக்குது. உன் சமாதானத்தை திருடிட்டா தேவன் தூக்கி வச்சுக்கிட்டாருங்கிற, உன் சுகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா இறைவன் தூக்கி வச்சுக்கிட்டாருங்கிற, உன் பிள்ளைய கொன்னா தேவன் கொன்னாருங்கிற. ஆண்டவர் இங்க இதுக்கு மேல அவர் என்ன சொல்லுவாரு? தம்பி, திருடுறதும் கொல்றதும் அழிக்கிறதும் என் வேலை இல்லப்பா. திருடுறதும் கொல்றதும் அழிக்கிறதும் என் வேலை இல்லை. இந்த மூணு வேலை மட்டும்தான் ஒருத்தன் செய்யறான். அதான் சொன்னார், வேறு ஒன்றுக்கும் வரான். பிசாசு வந்தானா அந்த 3 வேலைக்கா வரான். ஒண்ணு, உனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை திருட, சமாதானத்தை திருட, சுகத்தை திருட, ஆசீர்வாதத்தை திருட, இதுக்காக வரான். இல்லையா? திருட முடியலையா? கொல்ல பாக்குறான். கொல்ல முடியலையா? அழிக்க பாக்குறான். பிசாசு திருடவும் கொல்லவும், கொல்றதை விட அழிக்கிறது ஒரு பாயிண்ட் பாருங்க. என்ன அழகா ஆண்டவர் சொல்ற. இதுக்குதான் பேய் வரும். அப்போ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இது யாரால் வருகிறது என்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பிசாசு அவன் கொல்றதுக்கும் திருடத்துக்கு வருகிறான். அவன் தான் வியாதியை கொடுக்கிறான். சரி, இப்ப உபாகமத்துக்கு 2-4 வசனம் வாசிக்கும். நல்லா வச்சு, இந்த வியாதியை பத்தி ஒரு சில காரியங்கள் நான் மறுபடியும் பேச முடியாது, ஆகவே நான் எடுக்கும் போதே வேகமா பேசிடுறேன். உபாகமத்தின் புத்தகம் 28 15 20 கடகடன் வாசிக்க பார்க்கலாம். ஒரு 5 வசனம். 15 28 15. இருபது. இருபத்தி ரெண்டு. இருபத்தி ஏழு. 28. சரி, கவனிங்க. இதெல்லாம் என்ன வாசி காமிச்சா அப்படின்னா, கத்தர் தான் வாதிச்சாருன்னு போட்டிருந்தாலும் அவங்களுக்குலாம் எல்லாம் சொன்னா புரியாது. பூமி சுத்துதுன்னா அன்னைக்கு கல்லறிஞ்சு கொண்டுருவானுங்க. அது போல அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. ஆகவே கத்தர் இப்படிதான் பேசினார். இது அவருடைய ஸ்டைல். அதனால கத்தர் செஞ்சாரு உதச்சாருங்க அர்த்தம்ல ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, நீ என்னை விட்டு விலகி நீ தேவையில்லாத காரியத்தை, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா இதெல்லாம் உன் மேல வந்து உனக்கு பழிக்குன்னு கத்தர் சொல்லிட்டார். அப்ப குணமாகாத படிக்குன்னு என்ன அர்த்தம்னா, எந்த வைத்தியத்தாலும் சரியாக்க முடியாத வியாதி வருமா, அதான் நீ குணமாகாத படிக்குன்னு அர்த்தம். நீ குணமாகாத படிக்கு அன்னைக்கே கத்தர் போட்டார் ஒரு சில லாக்க. நீ எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஹீலிங் ஆகாதராம் அவனே, இது சாபத்தினால வருது, ஜாக்கிரதை என்று சொல்லி, இறைவனை விட்டு மனிதன் விலகும் பொழுது அவனுக்கு சம்பவிக்கிறதான சில காரியங்களை தேவன் முன்னறிவித்து, பிசாசு என்னென்னலாம் செய்வாங்கிறத முன்னறிவிச்சு அவர் சொன்னார். ஆனா பாருங்க, அப்ப வியாதி எங்க இருந்து வந்துச்சுன்னா, அது நியாயப்பிரமாணத்தின் சாபம். நல்லா நவச்சு சொல்லுங்க, வியாதிங்கிறது என்னன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம். பரலோகத்துல வியாதி கிடையாதுங்க, 1000 வருஷத்துல வியாதி கிடையாதுங்க, தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, வியாதி தேவனுடைய சித்தம் இல்லைங்கிறது நான் இன்னைக்கு 1 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கு. பாவம்,
இறைவன் ரொம்ப வேதனையோடு இருக்கிறார். நானும் கஷ்டப்படுறேன், அவரும் கஷ்டப்படுறார். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. நியாயப்பிரமாணத்தின் சாபம் தான் வியாதி. இதை நான் வச்சுக்கோங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுல வாசிங்க, கலாத்தியர் 3:13, உன்னதங்க ரோமர் 6:17-14 வாசிங்க. 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஒரு சின்ன கைத்தட்டு கொடுக்கல. என்ன கேட்கறனாலும் விளங்கிட்டு பாருங்க, தூங்கிட்டே கேட்காதீங்க. நியாயப்பிரமாணத்துல இந்த வியாதி சாபமாக வந்தது. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில போய் சிலுவையை சுமந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய சாபங்களை எல்லாம் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு சாபத்திலிருந்து சாப மீட்பை தேவன் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இப்ப ரோமர் 6:14 வாசிக்கும் போது, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம், சாபம், வியாதி, வறுமை உங்களை மேற்கொள்ள முடியாது. அதாவது அது உங்களை அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கு தேவன் அத்தாரிட்டி கொடுக்கல. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். மத்தேயு 8:17 வாசிக்கும் போது வாசிங்க. மத்தேயு 8:17. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நிறைவேறும்படி ஜனங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். நல்ல கவனிங்க. நம்முடைய நோய்களை சுமந்தார். சொல்லுங்க, என் நோய்களை சுமந்தார். என் நோய்களை சுமந்தார். நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தை சுமந்தார். நம்முடைய நோய்களை தேவன் சுமந்திருக்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களை வைத்துக் கொண்டு உனக்கு வியாதி வந்தோடனே தேவசித்தன்னு சொல்றீங்க, எனக்கு அதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. தேவசித்தம் இல்லாத ஒன்னா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தடவி கொடுத்துட்டு இருக்கிறே, அதான் பிரச்சனை. வரும் பாருங்க, ஒரு சில வெளிப்பாடு வரும் பாருங்க. 10 நிமிஷத்துல பேசுற வெளிப்பாடு, ஒரு சின்ன முக்கியமான வெளிப்பாடு. பார்க்கறதுக்கு கேவலமா தெரியும், ஆனா அது ஒரு ஆழமான வெளிப்பாடு. உங்க மண்டைக்குள்ள போய் உரைக்கணும். அதான் அப்படியே கட்டம் போட்டு வசனட்டையா கையில தரணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. அடுத்தவங்க 1 யோவான் 3:8. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். நல்ல கவனிக்கணும். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, நல்ல கவனிங்க, அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சொல்லுங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சொல்லுங்க. டெவிலோட பவரம், பிசாசுனுடைய வல்லமை, சாத்தான் பவர், the power of the devil. அப்ப பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க, யாவரையும். அடுத்த வசனம் நம்ம முக்கியம். நல்ல கவனிங்க, முக்கியமானது சொல்றேன், அசால்ட்டா இருக்காதீங்க. பிசாசுனுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பிசாசுனுடைய வல்லமை என்ன, அதுக்கு இங்க வசனத்துல பதில் வருது. இப்ப பிசாசுனுடைய வல்லமையில அகப்பட்ட யாவரையும் இப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர் கவனிங்க, குணமாக்குகிறவராய் சுற்றித் இருந்தார். கை தட்டுங்களா. என்ன சொல்லுங்க, இப்ப ஒரு ஃபார்முலா போட்டு எழுதுங்க. டெவில்ஸ் பவர் வந்து சிக்னஸ், அதாவது வியாதி என்பது பிசாசுடைய வல்லமை, ஹீலிங் என்பது தேவனுடைய வல்லமை. கை தட்டுங்களா. அது பிசாசுடைய வல்லமையை குணமாக்குகிறாக தேவனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணினாரா. அப்ப தேவனுடைய வல்லமை குணமாக்குவது, பிசாசுடைய வல்லமை வியாதியை கொடுப்பது. சார், பிசாசுடைய வல்லமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்ப பிசாசுடைய வல்லமை என்ன? வியாதி. வியாதியை ஏன் கொடுக்கிறான்னு திருவந்தனைக்கு பேசுறேன். உன்னுடைய ஆயுசு நாட்களை சூறையாடும்படிக்கு அவன் உனக்கு வியாதியை கொடுக்கிறான். உன் ஆயுசு நாட்களை திருடும்படிக்கு உனக்கு வியாதியை கொண்டு வந்தவன் தருகிறான். அதை திருவிருந்தனைக்கு பேசுறேன். இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம், வியாதி பிசாசுடைய வல்லமை, சுகமளித்தல் தேவனுடைய வல்லமை என்று ஒரு கட்டம் போட்டுருங்க. அப்ப பிசாசுடைய வல்லமை என்ன, தேவனுடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுமே இந்த வசனத்துக்குள்ள வருது. பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கும்படிக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை வல்லமையினால் அபிஷேகித்தார். அப்ப தேவனுடைய வல்லமை என்ன, சுகமாக்குவது. பிசாசுடைய வல்லமை என்ன, வியாதியை கொடுப்பது. இது ரெண்டுமே இந்த வசனத்துல வருது. சரி, இப்போ 1 யோவான் 3:8க்கு போவோம். 1 யோவான் 3:8. ஒரு ஆமென் சொல்லுங்க. மனசுக்குள்ள விளங்கிக்கோங்க.
எல்லாரும் சொல்லுங்க, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஒரு கை தட்டுங்கள. அப்ப தேவன் ஏப்பா வந்தாரு? பிசாசுனுடைய கிரியை அழிப்பதற்காக, பிசாசுடைய வல்லமையில் அழிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். ஆண்டவர் உண்டாக்கின மனுக்குலத்தை அவன் சின்ன பின்னமாக்கி வியாதி, சாபம், வறுமைங்கிற கட்டத்துக்குள்ளே போய் ஜனங்களை நாசப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆகவே இறைவன் வந்தாரு. இறைவன் வந்து அவரு என்ன செஞ்சிருக்காரு? பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்க தேவன் என்ன செஞ்சாரா? வெளிப்பட்டார். இப்ப வாசிப்போம் லூக்கா 10:19. லூக்கா 10:19 வாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கோணத்தை திருப்புறேன். அதே கோணம் தான் இத்தனை நாளா சொல்லி கொடுத்தத ஒரு கோணத்தை திருப்புறேன். ஸ்பெசிபிக்கா ஒரு காரியம் சொல்றேன். என்னன்னா, இப்பதான் வாசிச்சோம் பிசாசுனுடைய வல்லமைன்னு என்னன்னு சொல்லியிருக்கிறேன். வியாதி வரும். இப்ப அந்த வியாதிங்கிற கோணத்துல இப்ப பேசிட்டு இருக்கிறேன். இப்ப கர்த்தர் சொன்னாரு, பிசாசுனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். நல்லா கை தட்டுங்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா வியாதியை நீ ஜெயிக்கவும் உனக்கு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். நல்லா கை தட்டு. இழந்துராத. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ இழந்துராத, நீ தோத்துராத, நீ தோத்துராத, நீ தோத்துராத. நீ தோக்க பிறந்தவன் அல்ல. நீ தோக்க ஆண்டவருக்கு கேவலம். நீ தோத்துராத. ஒரு தும்மல் கூட இல்லாம நீ சுடுகாட்டுக்கு போக முடியும். ஒரு தலைவலி கூட இல்லாம நீ சுடுகாட்டுக்கு போக முடியும். இதுதான் தேவனுடைய பூரண சுத்தம். பிசாசுனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். இப்ப எபேசியர் 4:27 வாசிக்கிறோம். Do not give place any place to Satan. அதாவது சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். சாத்தானுக்கு இடம் கொள்ளாதிருங்கள். இப்போ ஒரு கேள்வி, சாத்தானுக்கு இடம் தராத. இப்ப தேவன் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன, இங்கதான் அந்த பாயிண்ட் எடுக்கிறேன். பிசாசுக்கு எபேசியர் சாத்தானுக்கு இடம் கொள்ளாதிருங்கள். அதான் 4:27 சாத்தானுக்கு இடங்கூடாதுங்கள் சொல்லியிருக்காரா? சரி. யாக்கோபு 4:7 எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்கிறார். ரைட். இப்ப பாருங்க, இப்ப சாத்தானை ஏத்து நிக்கணும், சாத்தானுக்கு இடம் கூடாதுன்னா முதலாவது சாத்தானை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அம்மா கவனிங்க, நீங்க சாத்தான அடையாளம் கண்டுபிடிச்சாதான் நீங்க அவனுக்கு இடம் தராம இருக்க முடியும். அவனை நீங்க ஏத்து நிக்க முடியும். ஏத்து நின்றா அவன் போவான், போனதான் நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப சாத்தானை நாம் எப்படி இனம் கண்டுகொள்ள வேண்டும்? அப்ப தேவனுடைய வேலை என்ன, பிசாசுனுடைய வேலை என்ன? பிசாசுக்கு ஏத்தனு சொல்லியிருக்காரு. அப்ப அதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப வியாதி என்பது அது தேவனுடைய சித்தம் அல்ல. அது நியாயப்பிரமாணத்தால் வருகிறது. அது சாபத்திலே ஒன்றா இருக்கிறது. அது பிசாசுனுடைய கிரியா இருக்கிறது. ஆக அந்த பிசாசுனுடைய கிரியை அளிப்பதற்காக தேவன் வந்தார். அப்ப தேவனுடைய பிசாசுனுடைய வல்லமை வியாதியை கொடுப்பது, தேவனுடைய வல்லமை வியாதியை குணமாக்குவது. அப்ப பிசாசுனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள தேவன் தம்முடைய திருச்சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். எதிர்த்து நில்லுங்க என்ன அர்த்தம்? வியாதியின் எண்ணங்களுக்கு முதலாவது நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். வியாதிக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற, நல்லா கவனிங்கமா, ஒரு ரகசியம் சொல்றேன். எத்தனை பேருக்கு புரிதல் தெரியல. உன் வியாதி போறதுக்கு ஒரே ஒரு வழி நான் சொல்கிறேன், கத்துக்கோ. வியாதிக்கு எதிர்த்து நின்று அவன் போயிடுவேன்னு சொல்றாரு. கை தட்டுங்களா. எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு. நல்ல கை தட்டு. உடம்புல ஏத்து, ரத்தத்துல ஏத்து. எதிர்த்து நில்லு. எந்த தீமைக்கு எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. அப்படி அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ ஏன் சலாம் போடுற? நீ ஏன் ஒத்துக்கிற? அவன் என்ன சொன்னாலும் ஒத்துக்காத. பிசாசுனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். நீ அவனை எதிர்த்து நில். அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எதிர்த்து நில்லு. எப்படி ஏத்து நிக்கணும்? வாசிங்க 1 பேதுரு 5:9 வாசிங்க பார்க்கலாம். பேதுரு அங்க கொஞ்சம் விளக்குறாரு பிசாசுக்கு எப்படி ஏத்து நிக்கணும்னு. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து வாசிங்க. அவனுக்கு ஏத்து நில்லுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஒரு பாயிண்ட பேதுரு கூட்டுறாரு. எப்படி எதிர்த்து நிக்கிறதுன்னு தெரியலையா சார்? சரி, நான் கத்து தரேன் சார், கத்துக்கோங்க. பிசாச ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் வருவேன். இல்லைங்க, பிசாச ஏத்து நிக்கணும்னு சொன்னீங்க. சரிங்க, தேவ சத்தத்துக்கு மாறாய வருகிற எல்லா எண்ணங்களும் பிசாசு தான். ரைட்டுங்க. இப்ப எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்ப இவர் பேதுரு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறாரு. விசுவாசத்திலே உறுதியா இருந்து எதிர்த்து நில்லுங்கள். இப்பதான் அந்த வெளிப்பாடு சொல்ல போறேன். தூக்கி அப்படியே கீழே போட்டுறாதீங்க. இந்த வாழைப்பழத்தோட சோட்டு விட்டு கீழே போற மாதிரி போட்டுறாதீங்க. என்னக்கா சிப்ளிச்சு கேட்குறீங்களா? முக்கியமான வெளிப்பாடு. உலகத்திலேயே விசுவாசத்தின் பிரதான தகப்பன் என்று அழைக்கப்படுகிற விக்கில்ஸ்வொர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தார்.
பிசாசு பாருங்க, நீங்க இப்ப என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம குடும்பத்துல ஏன் இன்னும் கஷ்டம் இருக்கு, நம்ம உடம்புல என்ன ஏன் வியாதி இருக்குங்கிற ஒரு சூட்சமத்தை நான் சொல்ல போறேன். இது சும்மா அப்படியே தூக்கி கீழே போட்டுறாதீங்க. விளையாடப்பட்ட தத்துவம் கத்துக்கோங்க. நான் கத்துக்கிறேன். விக்கில்ஸ்வொர்த் ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்திருக்கிறார். பாருங்க, பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா பஸ் ஏற வந்திருக்குது. வெளிநாட்டுல எத்தனையோ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனையோ ஆண்டு தெரியாது எனக்கு. அப்ப அந்த அம்மா வீட்டுல அந்த வீடு பக்கத்துல இருந்துச்சு போலச்சு. அந்த நாய்க்குட்டி இந்த அம்மாவுக்கு பின்னாடி வந்துருச்சு. நாய்க்குட்டி இந்த அம்மா என்ன செய்யுது, 15 நிமிஷமா நாயோட போராடுது. என்ன எப்படி போராடுது? பப்பி போயிடு, டாலி போயிடு, என் ஸ்வீட்டி போயிடு, என் ஹனி போயிடு, என் குட்டி இல்ல, என் செல்ல இல்ல, போயிடுறாங்குது. அது என்ன தரம் செய்யுது? வாழை ஆட்டிக்கிட்டு 2 காலையும் தொத்தனங்கால போட்டுக்கிட்டு அந்த அம்மாவை பிடிச்சி வாட்டி அலக்கழிக்குது. இந்த அம்மா கெஞ்சுது, போயிடு, ஏ போயிடுறா, பஸ் வந்துட்டான்னு கேட்கவே மாட்டேன்டுச்சு. கடைசியில பஸ் வந்துருச்சு. விக்கில்ஸ்வொர்த்துக்கு லைட் எரிஞ்சது போல இப்ப உங்களுக்கு லைட் எரியணும். இப்ப நான் சொல்ல போறேன், லைட் எரியணும். இப்ப அவருக்கு அங்க எரிஞ்சது, அதனால இப்ப எனக்கு எரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு எரிஞ்சது, இப்ப உங்களுக்கு எரியணும். இப்ப எரியுதான் பாருங்க. அது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்க உள்ளத்தை போயிட்டு ஏதாவது ஒண்ணு செய்யணும். செஞ்சுச்சுன்னா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஜெயிக்கலாமா வேணாமா? நீங்க ஜெயிக்கிறதுக்கு வார்த்தை சொல்லிட்டே இருக்கு, கத்துக்கிட்டே இருங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தை பாருங்க, உங்க உள்ளத்துல அப்படியே பதிய வைங்க. அதை திரும்பி வீட்டுல போய் சுப்ளிச்சுமக்கா நீங்க சொல்லுங்க. அதை நீங்க யோசிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு விடிவாளம் வரப்போகுது. என்ன பாருங்க, இந்த அம்மா பஸ் வந்து நினைஞ்சிச்சான், இவர் என்னதான் செய்ய போறது தெரியலையே, அந்த நாய் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா நாயும் பஸ்ல ஏறிடுமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த அம்மா நினைச்சுதான் அப்படின்னு ஒரு அதட்டு போட்டோன்னு திரும்பி பார்க்காம நாய் ஓடிருச்சான். இவருக்கு லைட் தெரிஞ்சிருச்சு. அப்ப கர்த்தர் சொன்னாரா, எதிர்க்க வேண்டிய பிரகாரம் எதிர்க்காதபடியால், துரத்த வேண்டிய பிரகாரம் இன்னும் பிசாசை துரத்தாதபடினால் அவன் உன்னிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறானே ஒழிய மற்றபடி அவனுக்கு உன் மீது அதிகாரம் இல்லை. இந்த அம்மா 15 நிமிஷம் கெஞ்சி கூத்தாடி போச்சா, நீ ஜெபம் பண்ணாலும் போகாது, ஐயா நீ அழுதாலும் போகாது. வசனத்திலே நீ அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது மட்டும் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நல்ல கைகளை தட்டு. உன் பிரச்சனை இருப்பதற்கு காரணம் நீ போக சொல்லாத அல்ல, நீ போக சொல்ல வேண்டிய விதத்தின்படி நீ சொல்லாததால் அந்த நாய் எப்படி போலியோ இந்த நாய் உனக்கு போகாம இருக்கிறான். அப்ப விக்கில்ஸ்வொர்த்துக்கு சும்மா 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி லைட் தெரிஞ்சது. கர்த்தர் கத்து கொடுத்துட்டாரு, டே புடிச்சு கூட ரகசியத்தன்னாராம். எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? துரத்த வேண்டிய பிரகாரம் நீ துரத்தாததால், எதிர்த்து நிற்க வேண்டிய பிரகாரம் நீ எதிர்த்து நிற்காதபடினால் அவன் உன்னிடத்திலே வாலாட்டி கொண்டிருக்கிறானே ஒழிய மற்றபடி அவனுக்கு உன் மீது அதிகாரம் இல்லை. சார் எதிர்த்து நிக்கிறது என்ன சார்? ஜெபம் பண்றது வேஸ்ட். நான் சொல்றேன், மன்னிச்சுக்கோங்க. ஜெபம் பண்றதுனா நீங்க இறைவன்ட்ட போய் ஜெபம் பண்றீங்க. ஜெபங்கிறது அது கிடையாது. ஜெபங்கிறது பிசாசு அதட்டி துரத்துறதான் ஜெபம். நமக்கு அது தெரியல. ஆண்டவர்ட்ட போய் பிச்சை கேட்கறதான் ஜெபம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க வியாதிகளுக்கு காரணம் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்க வேண்டிய முறையை கற்றுக்கொள்ளவில்லை. எதிர்த்து நிற்க வேண்டிய முறை மனுஷன் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? ஜெபம், உபவாசம், கண்ணீர், அழுகை. இதெல்லாம் ஜெபம் அல்ல, இதெல்லாம் துரத்த வேண்டிய முறைகள் அல்ல. இயேசு எப்படி ஜெயித்தார்? மத்தேயு 4 வாசிக்கும் பொழுது அவர் இயேசு பசியா இருக்கும் போது நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னார். கர்த்தர் அப்படியாப்பா நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன், கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று வசனத்திலே எதிர்த்து நின்றார். அதான் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, வசனத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஜெபம் பண்ற நேரம்லாம் வேஸ்ட், நீ அழுகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. உபவாசம் போறதெல்லாம் வேஸ்ட். கர்த்தர் அதெல்லாம் சொல்லல. உபவாசம் போட்டா பேய் போயிடுவான்னு ஒரு வசனம் கூட சொல்லல. விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவனை ஓடி போய் விடுவான்னு சொல்லி இருக்கிறார். 2வது தடவை ஒரு வசனத்தை கொண்டாந்தான், மறுபடியும் கர்த்தர் ஒரு வசனத்தை சொன்னார். 3வது தடவை ஒரு வசனத்தை சொன்னான், 3வது தடவை இன்னொரு வசனத்தை தேவன் சொன்னார். அப்ப 6 வசனங்கள் அங்கே பேசப்பட்டது. அப்ப தேவன் எப்படி விசுவாசத்தில் எதிர்த்து நின்றார் என்றால், விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை கொண்டு பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் ஜெயம் எடுக்கவர்களாக இருக்கிறோம். கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. வார்த்தையை கொண்டு, வார்த்தையினாலே நாம் எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்க வேண்டிய பிரகாரம் நாம் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்பதை இன்றைக்குள்ளே முடிவு பண்ணுங்க. சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அந்த வார்த்தை முக்கியம். சொல்லுங்க, அப்பொழுது அதை மிஸ் பண்றோம். அப்பொழுது எப்பொழுது நீ எதிர்த்து நிற்கும் பொழுது, நீ எதிர்த்து நிக்கல,
இடுப்பொலி வந்துருச்சா அம்மாங்கிற, காலைல டைபாய்டு ஃபீவர் வந்துச்சா அப்படிங்கிற ஒழிய, அதுக்கு ஏதாவது ஒரு 1008 சாக்கு சொல்றிய ஒழிய அதை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய். ஆனால் தேவன் சொல்றாரு, நீ இன்னும் ஏத்து நிக்கலப்பா, நீ அதுக்கு என்ன செய்யல, நீ ஏத்து நெல்லு, அதுக்கு ஏத்து நெல்லு, உன் காய்ச்சலுக்கு ஏத்து நெல்லு, உன் பிரச்சனைக்கு நீ எதிர்த்து நெல்லு, நீ எதிர்த்து நெல்லு. அவன் போறான் இல்லையாங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆக பிசாசுக்கு ஆண்டவர் நமக்கு எந்த அஜயத்தையும் கொடுக்கல. தேவன் நமக்கு ஒரு பூரண வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார். வார்த்தையினாலே நாம் பிசாசுக்கு ஏத்து நிற்போம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னாகும் 23, 22, 23, 24. என்னாகும் 23ல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 22, 23, 24 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. முத கை கட்டுங்க, அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நீ உடம்ப பார்த்துட்டு நான் எலும்பா இருக்கிறேன், சோனியா இருக்கிறேன், முட்டாளா இருக்கிறேன்னு சொல்லாத. தேவன் சொல்றாரு, உனக்குள்ளே நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை வைத்திருக்கிறேன். உனக்குள்ளே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை வைத்திருக்கிறேன். நீ ஆளு ஒல்லியா குட்டியாங்கிறது பிரச்சனை கிடையாது. உனக்குள்ளே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை வைத்திருக்கிறேன். சரி வாசிங்க அடுத்தது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. எல்லாரும் ஒரு சொல்லுங்களேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. வாசிங்க. எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, செய்வனையும் இல்லை, மந்திரம் இல்லை. எல்லாம் கை தட்டி சொல்லுங்க, கை தட்டுங்க. பில்லி வச்சுட்டான், சூனியை வச்சுட்டான் சொல்லி ஏமாறாத. ஹலோ, ஏமாந்திராத, ஏமாந்திராத, ஏமாந்திராத. உனக்கு விரோதமாய் செயல்படாது, உனக்கு விரோதமாய் செயல்படாது. பில்லி சுனித்த வளையிக்கோ. குலதெய்வத்தை கட்டின பிறகுதான் பில்லி சுனி செய்ய முடியும். இன்னைக்கு நீ உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலதெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்த மகா பெரியவனாக இறைவனாக இருக்கிறபடியா அவனை கட்டுவதற்கு உலகத்தில் எவனாலையும் முடியாது. ஆகவே உனக்கு பில்லி சுனி செய்ய யாராலையும் முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லி சுனியும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நீ சொல்லாத. நீ சொன்னா நீ அறியவில்லை, சத்தியத்தை அறியவில்லை. எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டி குளுத்தல்ல வச்சிருந்தாரு. ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் +2 குளுத்தல்ல படிச்சிட்டு இருந்தேன். அப்ப எங்க அப்பா எங்கேயாவது ஓசல மீனுங்கன்னு கிடைச்சா கொடுத்து அனுப்புறேன் எங்க அம்மா கிட்ட. அப்ப பாலம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் படிச்சு முடிச்சுட்டு 5:30 மணிக்கு அமுச்சு வச்சாருன்னா அங்க இருட்டுறதுக்குள்ள வந்துட்டு நான் திரும்பி போகணும். நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அங்க போகணும். அவ கையில ஏதாவது கறி போட்டு கொடுத்து அனுப்புவார் எங்க அப்பா. அனுப்பும்போது எங்க சின்னாயும் போட்டிருக்குது, எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, ஒரு மிளகா, ஒரு ஆணி, ஒரு கறிக்கொட்டை, காலில் செருப்பை கட்டுறாதரா. ஏன்னா நீ எங்க தனியா எங்க போற பண்ணி 10 பேர்லாம் வரமாட்டான் அந்த நேரத்துல, தனியா தான் வருவேன். நான் 3/4 நேரம் ஆத்துல தனியா. அந்த ஆத்துல என் கால் படாத இடமே கம்மி தான். 1,00,000 தடவை அந்த ஆத்தை நான் கிராஸ் பண்ணியிருக்கிறேன். நடந்து வந்துட்டே இருப்பேன். 20 நிமிஷம் டைம் பார்த்துக்குவேன். கடம்பட நடந்தா எக்கு 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 எக்குன்னு என் காலை கிளியர் அளவுக்கு எட்டி வைப்பேன். எட்டி வச்சு 20 நிமிஷம் இந்த கரைக்கு வந்துடுவேன். பந்தயம் கட்டிட்டு வந்துடுவேன். நான் 20 நிமிஷம் அந்த அக்கறை டைம் பார்த்துக்கிறேன்னா 26 நிமிஷம் இங்க முசிறி கரை ஏறிடுவேன். அம்மாவிட்ட கொடுக்கறதுக்கு வருவேன். இப்ப கவனிக்கணும், என்ன சொல்ல வரங்கிறது கவனிங்க. இந்த கறிக்கோட்டையும் ஆணிலையும் விஷயம் இருக்கு ஏதாவது இல்ல? விளக்கமாத்துல இருக்குதா? குழந்தை தொட்டில ஆட்டி போட்டு விளக்கமாத்த யாராவது போட்டுட்டு இருக்கீங்களா? பாவம், நீ சுடுகாட்ட போற வரைக்கும் பை போக மாட்டான். ஏன்னா பேய் அங்கல்ல உனக்குள்ள வந்துருச்சு. இப்ப அது வரமாட்டான். நீ செருப்போடாம வரமாட்டான். எப்ப தெரியுமா வருவான்? நீ செருப்போடாம மறந்துட்டு போயிடுற பாத்தியா? இப்ப நான் என்ன சொல்ல வரேங்க, இதேதான் இப்ப பில்லி சோனி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பில்லி சோனியம் இருக்கு நீ நினைச்சிட்ட, நான் அந்த விளக்கமாத்த கதை ஆணிக்கதை தான். புரியுதா? உன்னைய போட்டு மொட்டை அடிச்சு முழங்க கரும்புளிச்சு மொழி குத்தி தடை விட்டுருவான். எத்தனை பேர் ஞானசனம் எடுத்திருக்கிறீங்களோ, எத்தனை பேர் இயேசுவை தெய்வம்னு சொல்றீங்களோ, அவங்களுக்கு விரோதமா பில்லி சோனியம் கிடையாது. யார் சொன்னாலும் ஏத்துக்காதீங்க. அவனை போய் ஞானசனம் சொல்லுங்க. முதலாவது சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்லாம இருக்கக்கூடாது. தெரியலன்னா ஒரு மந்திரவாதி நம்பராவது தரேன், போன் போட்டு கேளுங்க. அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. பில்லின்னா என்ன, சூனினா என்னன்னு கேளுங்க. உன் குலதெய்வத்தோட பேரை கேட்கறானா இல்லைன்னு கேளுங்க. எதுக்குடா கேட்கறான்னு கேளுங்க. அவனை கட்டினா தான் உனக்கு செய்ய முடியும். இப்ப உனக்கு எனக்கு குலதெய்வம் யாரா போயிட்டா? ஏசுநாதரா போயிட்டாரு. அவரை யாரா காசு கொடுத்து கட்ட முடியுங்களா? கட்ட முடியாது. அவரை கட்டினா தான் உனக்கு பில்லி சூன்யம். அவரை கட்ட முடியுமா? அப்ப உனக்கு என்ன இல்ல? பில்லியும் கிடையாது, சூன்யம் கிடையாது. ஒரு ஆமேனா சொல்லுங்களேன். சரி சார், இப்ப 24க்குள்ள வாங்க. 24க்குள்ள வாங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும்,
பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். நல்ல கவனிங்க, அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டரின் ரத்தத்தை குடிக்கும் அளவும் படுத்துக் கொள்வதில்லை. கைத்தட்டுங்க, உங்களை பத்தி தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. சாத்தான ஓட ஓட விரட்ட வரைக்கும் நம்ம படுக்க கூடாது. கைத்தட்டு. அதை அட்ரஸ் தெரியாம ஆக்குற வரைக்கும் என் ஜனங்கள் படுக்க கூடாது. அட்ரஸ் தெரியாம ஆக்கணும், அட்ரஸ் தெரியாம ஆக்கணும். அதுவரை துஷ்ட சிங்கம் போல பால சிங்கம் போல இரையை பிடித்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது கீழே வைக்காது போல என் ஜனங்கள் அத பிசாச 100% ஜெயிக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்க ஓய மாட்டாங்க. இந்த வெளிப்பாடெல்லாம் மோசேக்கு இருந்தது. சங்கீதம் 91 வாசிக்கிறோம். நான் வசனத்தை சொல்றேன். சிங்கத்தின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும், சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலுச்சற்பத்தையும் மிதிப்பாய், மிதித்து போடுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா சார்? சிங்கத்தை போய் அவனால மேல ஏறி மிதிக்க முடியுமா? ஒரு புருடா ஓடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? கர்த்தர் இந்த சிங்கத்தை சொல்லவில்லை. பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறார். அவன் மீது நீ ஏறி நடப்பாய், நீ மேற்கொள்ளுவாய், நீ முழு ஜெயம் எடுப்பாய். கத்து கையில தடி நன்றி செலுத்துங்க. நீ சிங்கத்தின் மேலும் நீ விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். தானியேல் மிதித்து போட்டது போல, சிங்கத்தை தலையறையாய் மாற்றிக்கொண்டது போல தானியேலுக்கு தூக்கம் வந்தது. தானியேலை சிங்கத்தில போட்ட ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. நாம் ஜெயிக்க பிறந்தோம், நாம் ஜெயிப்போம். வனாந்தரத்துல ஒரு சின்ன சப்பாயிண்ட். வனாந்தரத்துல பாம்புகள் வந்து அநேகரை தீண்டியது என்று வேதத்துல வாசிக்கிறோம். எல்லாம் கவனிக்கணும். வனாந்தரத்துல பாம்பு வந்துச்சு, தீண்டுச்சு, நிறைய பேர் செத்தாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்குது. அப்ப பாம்பு கர்த்தர் பரலோகத்திலிருந்து விட்டாரான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. மல்லிகை சிலை கவலை கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாம்பை கர்த்தர் புதுசா கொண்டு வந்து வனாந்தரத்துல விட்டாரா? என் பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் கடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு வெளிப்பாடு வருது, எல்லாம் கேட்டுக்கோங்க. எல்லாம் பாம்பு புத்துல தான் குடியிருக்கிறோம். மாமியார் கேளுமா, மாமியார கேளு. பாம்பு புத்துல தான் குடியிருக்கிறோம். எப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாம்பு திண்டுச்சுன்னா, இவன் ரூட்டை விட்டு ரைட் லெப்ட் போன உடனே கடிச்சதே ஒழிய அங்க ஏற்கனவே அத்தனை பாம்பு அங்கதான் இருந்துச்சு. ஆனா ஒரு பாம்பு கூட தீண்டல. கை தட்டு. ஒரு பாம்பு கூட தீண்ட கர்த்தர் விடல. ஒரு பாம்பு கூட தீண்டலைங்க. ஒரு பாம்பு கூட தீண்டல. இருந்துச்சு தீண்டல, இருந்துச்சு தீண்டல, தீண்டாது. எழுத்துக்குரிய பிரகாரமாயும் சிங்கத்தின் மீது விரியன் பாம்பின் மீது நடந்தவர்கள் இருக்கிறார்கள். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் ஜெயிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பிசாசை உங்கள் காலின் கீழே நீ போடுவாய். அது எதை காட்டுது பாருங்க, ஒரு பூரண வெற்றி. மகிஷாசுர மர்த்தினி கூட வச்சிருக்கிறேன். அதிகிரி நந்தினி நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுசே இதெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாது ஒவ்வொன்றுக்கும். அது என்னன்னா, ஒவ்வொரு பிசாசா அது என்ன செய்தான், சாமி ஏறி அப்படி காலில் போயிச்சு அப்படி போட்டு போயிச்சு ஜெயிக்குதான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். அப்போ நானும் நினைச்சிட்டு ஒவ்வொரு பிசாசா ஜெயிக்கிற மாதிரி நினைச்சு சந்தோஷமா இருப்பேன் நான். அப்ப அது போல அந்த அந்த சாத்தானை காலின் கீழ் போடுவது என்பது என்னன்னா, பூரண ஜெயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உன் காலின் கீழே போட்டு மெதிக்க அளவுக்கு தான் அவனை வச்சிருக்கிறேன். அது வியாதி ஆகட்டும் வறுமையாகட்டும் சார், உன் காலின் கீழ் போட்டு மெதிக்கிறதுக்காக தேவன் வைத்திருக்கிறார். இப்ப இத்தனை தலைப்பு எங்க போயிட்டேன், நான் மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். தேவ சித்தங்கிற தலைப்புல இருந்து முதல் பாயிண்ட் எடுத்து தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னேன். ரெண்டாவது அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறேன். எப்படி நீங்க புரியுற மாதிரி எழுதிங்களோ எழுதிக்கோங்க. மெயின் பாயிண்ட்டுக்கு போயிடணும். மெயின் பாயிண்ட்ல ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். அதுல இருந்து என்ன கத்துக்கிறேன்னா, ஆட்டோமேட்டிக்காக நடக்காது என்று நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நடக்காது. இப்ப நான் அதுக்கு சில உதாரணங்கள் சொல்ல போறேன். நல்லா விளங்கிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்காதுங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, நெல் ஆட்டோமேட்டிக்கா முளைக்காது, கோதுமை ஆட்டோமேட்டிக்கா முளைக்காது, கரும்பு ஆட்டோமேட்டிக்கா முளைக்காது, முள்ளு ஆட்டோமேட்டிக்கா முளைக்கும், களை ஆட்டோமேட்டிக்கா முளைக்கும். சார் விளங்கிக்க, ரெண்டு சைட் பை சைடு விளங்கிக்கோங்க. நன்மை நீங்கள் முயற்சி எடுத்தால்தான் நடக்கும். ஹலோ, தீமை நீங்கள் ஒன்று செய்யாதிருந்தால் நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. வாழ்க்கையில கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நம்ம நாசமா போறதுக்கு காரணம், நீங்கள் ஒன்னும் செய்யாதிருப்பதால் நாசமாய் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, நெல்லை விதைச்சாதான் வரும், கோதுமையை விதைச்சாதான் வரும். அந்த மனசுல வைங்க.
தேவ சித்தம் செஞ்சாதான் நடக்கும். தேவ சித்தம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. பரமண்டலங்களிலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல சார் சுகமாகுவது தேவ சித்தம்னா அதை நீ செய்யணும். சும்மா நடக்காது. மண்டையில ஏத்துங்க. நீ சும்மா இருந்தா சுகம் கிடைக்காது. ஹலோ, நீ சும்மா சோத்திரம் போட்டு இருந்தா சுகம் கிடைக்காது. தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை செய்ய நீ ஈடுபட வேண்டும். இதுல ஒரு குட்டி வெளிப்பாடு சொல்றேன், வாங்கிக்கோங்க. ஆதாமை அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துக்குள் வைத்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அம்மா அதுல ஒரு முக்கியமான வெளிப்பாடு சொல்றேன். சவுந்தரம்மா கத்துக்கோங்க, சுப்லட்சுமி கத்துக்கோங்க. என்ன சார், இந்த நாய் ஒழுங்கா அந்த தோட்டத்தை காத்திருந்தானா இந்த சாத்தானே உள்ள வந்திருக்க மாட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? இவன் உள்ள விடுவான் தான் சார் உள்ளுக்குள்ள போய் பேசி கர்த்தர் அப்பயே சொன்னார், டேய் தோட்டத்தை பண்படுத்து, தோட்டத்தை பாதுகாத்துக்கோ. இவன் ஒழுங்கா காத்திருந்தானா சாத்தானே வந்திருக்க மாட்டான். அதை முதல்ல விளங்கிக்கோங்க. இதான் வெளிப்பாடுன்னு சொன்னேன். அப்ப தோட்டத்தை பண்படுத்த சொன்னா நீ சும்மா இருந்தா நெல்லு வராது. நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நெல்லு வரும். சும்மா கோதுமை வராது. நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் கோதுமை வரும். அப்ப ஏதாவது ஒண்ணு செய்ய. அப்ப என்ன சொல்றாரு? தேவ சித்தம் நிறைவேற அது தானாய் நடக்காது, நீ பிரயாசப்பட வேண்டும். இதை மாத்திரம் மனசுல அதை எழுதி வச்சுக்கோங்க. தேவ சித்தம் நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவது, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது வேகமா சொல்லி முடிச்சாங்க. மூணாவது, தேவ சித்தத்தை உலகத்திலே எந்த வல்லமையினாலும் தடை செய்ய முடியாது. God's will cannot be stopped by any other forces in the world. உலகத்திலே வேற எந்த வல்லமையினாலும் தேவ சித்தத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஏன் ஏன் கவனிங்க. இப்போ ஏற்கனவே சொன்னதா நான் கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். வெற்றி என்பது ஒரு 4-5 விதத்தில் நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நானும் பாவாவும் சண்டை போடுறோம். அவர் ஜெயிச்சிட்டாரு, என்னை கீழே தள்ளிட்டாரு, என் கழுத்துல காலை வச்சுட்டாரு. இப்ப யார் ஜெயிச்சாச்சு? பாவா ஜெயிச்சாச்சு. இது வெற்றி. ஒருத்தர் 10 கேள்வி கேட்கிறேன், யார் நிறைய சொல்றீங்க பார்க்கலாங்கிற. நானும் பாவம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாவா 9 கேள்வி டக்கு டக்குன்னு சொல்லிட்டான், 2 கேள்வி கூட பதில் சொல்லல. இப்ப யார் ஜெயிச்சா? ஒரு விளையாட்டு விளையாடுறோம், அதுல அவர் ஜெயிக்கிறாரு. அப்ப பாருங்க, ஜெயித்தல்ல எவ்வளவு விஷயம் வருது பாருங்க. எல்லாமே வெற்றி தான். நானும் ஒரு விளையாட்டு விளையாடுறோம், அவர் ஜெயிச்சிட்டார், நான் தோத்துட்டேன். அவர் சண்டை போடுறோம், அவரு ஜெயிக்கிறது வேற. பேச்சு போட்டி, அறிவு போட்டி, சாப்பாட்டு போட்டி, திங்கிற போட்டி, 1008 போட்டி இருக்குதுங்க உலகத்துல. ரைட்டுங்க. அப்ப வெற்றியை நீங்கள் அந்த கவனிச்சு பாருங்க. அந்த வெற்றினா என்ன அப்படின்னு கவனிக்கும் பொழுது, வெற்றினா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறேன். இப்ப பாபா வந்து அந்த திட்டத்தை முறியடிச்சிடறாரு, அவர் ஜெயிச்சிடறாரு, முறியடிச்சிடறாரு. இப்ப ஒரு கேள்வி, இப்ப நான் ஜெயிச்சேன்னா அவர் ஜெயிச்சாரா? எப்படி என்ன சொல்லலாம், டெக்ளேர் பண்ணலாம்? ஏதாவது நான் ஒரு திட்டத்தை கொண்டு வரேன், அவர் அந்த திட்டத்தை முறியடிக்கிறார் அப்படின்னா நான் பெரியவரா அவர் பெரியவரா? அந்த அம்மா வாயில 2 தேலை உள்ள விட்டு ஆட்டுங்க. ஏமா ஏமாட்ட நீ அடக்கிட்டா நீ தாம பெரிய ஆளு. மாடு பெருசா நீ பெருசா, மாட்டே நீ அடக்கிட்டல, அதுவும் போட்டு தானே. அப்ப என் திட்டத்தை நீ முறியடிச்சுட்டா நீ பெரிய ஆளா பேரல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் புரியுதுங்களா? இப்ப என்ன எங்க வந்துட்டேன், இவ்வளவு உதாரணம் சொல்லிட்டு எங்க வரேன்னா, இறைவன் மகா பெரியவனா இருக்கிறபடியால் இறைவனுடைய திட்டத்தை பிசாசால முறியடிக்க முடியாது. அப்படி முறியடிச்சுட்டா அவன் இறைவனாய் மாறி விடுவான். ஆகவே இறைவன் என்பவன் யார்? எவராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவர், எவராலும் வெல்லப்பட முடியாதவர். கைகளை தட்டுங்க. ஆகவே இறைவனுடைய திட்டத்தை உலகத்தில் எந்த வல்லமையாலும் மாற்ற முடியாது, திருத்த முடியாது, அழிக்க முடியாது. சார், இறைவனுடைய திட்டம் என்ன? நீ நன்றா இருக்க வேண்டும். சொல்லுங்க. சுகவாழ்வு, வெற்றி வாழ்வு, சமாதான வாழ்வு, ஆசீர்வாத வாழ்வு. இந்த நாளை மனசுல அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. உங்கள் சுக வாழ்விலே தேவன் விரும்புகிறார், உன் சமாதான வாழ்வை தேவன் விரும்புகிறார், உன் வெற்றி வாழ்வை தேவன் விரும்புகிறார். இதை நாளையும் கையில வச்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் இறைவனுடைய திட்டம். இப்ப இந்த இறைவனுடைய திட்டத்தை உலகத்துல எந்த வல்லமையாலும் என்ன செய்ய முடியாதுங்க, மாற்ற முடியாது. அதை மாற்றி சொல்ல போனா, நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதை, நீங்கள் சுகமா இருப்பதை உலகத்துல எந்த வல்லமையினாலும் தடை செய்ய முடியாது. முதல்ல கை தட்டுங்க, அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, நான் பின்னாடி சொல்றேன். நல்ல கை தட்டுங்க. உங்க ஆசீர்வாதத்தை யாராலும் எடுக்க முடியாது. கையில் நல்லா தட்டு. உங்க சுகத்தை யாராலும் எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுட்டு தட்டு. புரிஞ்சுக்கோ. ரத்தத்துல ஏத்து, ரத்தத்துல ஏற்று.
ரத்தத்துல ஏத்த எந்த வல்லமையும் ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சா அவன் சாமியா போயிடுவான். இறைவனுடைய திட்டம் அது. இறைவனுடைய திட்டம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமா இருப்பது. சார் இந்த வசனத்துல யார் சொன்னா? பில்லி சூனியம் செய்ய போன, மந்திரவாதம் செய்ய போன பிழையாம பேசலாம் சார். மந்திரவாதிக்கு தெரியல சார் நம்ம யாருன்னு, நமக்கு தெரியல சார். மந்திரவாதிக்கு தெரியும் சார் ஒரு கிறிஸ்தவனுக்கு பில்லி சூனியம் செய்ய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சாட்சி சொல்லணும் உங்களுக்கு? எத்தனையோ மந்திரவாதிகள் எந்திரிச்சு சிடி போட்டு செத்து போயிட்டான் சார். தொட்டனால உலகத்தையே காக்கிற பெரிய மந்திரவாதிங்க அவெல்லாம் சிடி போட்டு தெரு தெருவா, பேசாத தெரு கிடையாது, பேசாத ஊர் கிடையாதுங்க. அதை ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமே எலிசபெத்துங்கிற ஒரு பொண்ணுக்கு விரோதமா பில்லி சூனியம் செய்ய போய் அது பலிக்காதனால தான் இவன் இயேசுவே தெரிஞ்சுக்கிட்டான் சார். அவனுக்கே அப்பதான் சார் தெரியும் ஆண்டோடைய பிள்ளைக்கு விரோதமா பில்லி சூனியம் செய்ய முடியாம ஏன் சக்தி எப்படா மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா, அப்ப என்ன விட அது பெரிய சக்தி உலகத்துல என்ன இருக்குது? என் மந்திர சக்தியோட உலகத்துல என்ன பெரிய சக்தி இருக்குன்னு பார்த்தா ஆண்டோட சொன்னாரு, துபுக்கு நான் தாண்டா பெரிய சக்தி, நீ என்னடா பெரிய சக்தி போய் கட்டிட்டு இருக்கிற? ஏன் புள்ளடா அது? என்ன கட்டிட்டு அப்படிதான் கட்டுடா, என்ன கட்ட முடியாதுடா. அப்ப மந்திரவாதிக்கு தெரியுது, நமக்கு தெரியல. சரி சார், நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் சார். எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? உலகத்துல எந்த வல்லமைனாலும், இது 4வது பாயிண்ட்ங்க, 3வது பாயிண்ட், சாரி 3வது பாயிண்ட், the God's will cannot be stopped. அது தேவனுடைய சித்தத்தை நிறுத்த முடியாது. cannot be blocked, அதை தடுக்கவும் முடியாது. cannot be resisted, cannot be altered, அதை மாற்றவும் முடியாது. cannot be changed, அதை மாற்றவும் முடியாது. உலகத்துல எந்த வல்லமைக்கும் தேவனுடைய திட்டத்தை ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்துல உள்ள எழுத்தாகிலும் எழுத்தில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் இந்த வானமும் பூமி ஒளிந்தாலும் அது அழிந்து போகாது என்று தேவன் சொன்னார். ஒரு புள்ளியை கூட மாற்றுவதற்கு பிசாசுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவனால முடியாது. அவன் முடிந்தால் அவன் இறைவனாய் மாறிவிடுவான். இப்ப 4வது வெளிப்பாடு எல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான். என்னன்னா, you can stop yourself. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, you can stop your blessing. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உன்னால மட்டும்தான் தடை செய்ய முடியும், உலகத்தில் வேற யாராலே முடியாது. அப்ப உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு உன்னுடைய ஆசீர்வாத குறைவுகள்லாம் ஒரே ஒரு காரணம், தேவசமத்துல போய் பிளாங்கா பிராங்கா ஒத்துக்கோ, கத்தாவே என் தப்புனால தான் எனக்கு ஆசீர்வாதம் வரலன்னு ஒத்துக்கோ. முதலாவது தப்புன்னு சொன்னே மறுபடியும் கொலை திருட்டுன்னு போயிடாதீங்க. நீ துரத்த வேண்டிய பிரகாரம் துரத்துல, நீ விசுவாசிக்க வேண்டிய பிரகாரம் விசுவாசிக்கல, உன் பிள்ளைக்கு நீ தகுதி பார்த்து சோறு போடல, உன் பிள்ளைக்கு உன் பிள்ளை ஒழுங்கா இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் கொடுப்ப, உன் பிள்ளை யோகியமா இல்லாதப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு எந்த ஆயப்பனும் சொல்ல மாட்டான். இதெல்லாம் அறிவுக்குள்ள வரணும். இறைவனுங்கிற இறைவனை அவனுக்கு உங்களுக்கு மேல ஒரு இடத்துல வைங்க. இறைவன் உங்களை விட நல்லவனு ஒருத்தனுக்கு வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அவன் பைபிளே அவனுக்கு தேவையில்லை, பிரசங்கமே தேவையில்லை சார். இறைவன் உங்களை விட நல்லவனு தெரிஞ்சுக்கிட்டா பிரசங்கம் தேவையில்லை. நீ உன் பிள்ளைக்கு ஒரு நல்லது செய்யும் பொழுது இறைவன் எனக்கு எவ்வளவு நன்மை செய்வான்னு தெரிஞ்சா பிரசங்கம் எதுக்கு உனக்கு? இதுதான் இறைவனுடைய சித்தம். இறைவனுடைய சித்தம் தெரிஞ்சிருச்சுனாவே நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். பிசாசு தொட முடியாது. நீ அறிவினால் வேலி எடுத்து விட்டாய் உன்னை. அப்ப உன்னை ஜெயிக்கிறது அவனால முடியவே முடியாது. இந்த எண்ணம் ஒண்ணு போதும். என்னை இறைவன் பாதுகாக்கிறான், என்னை இறைவன் கைவிட மாட்டான், என்னை இறைவன் உயர்த்துவான் என்று ஆணித்தரமாக உன் காம்பவுண்ட் முள்ளுவெளியில் எடுக்காம ஒரு நல்ல கருங்கலினால் நீ காம்பவுண்ட் எடுத்துட்டு போயானா எத்தனை பிசாசு ஏறி குதிச்சாலும் ஏறி குடிக்க முடியாதபடிக்கு ஒரு காம்பவுண்ட் எடுத்து விடுங்க. பிசாசு உலகத்துல வரவே முடியாது. கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். 5வது, you should cooperate with God. நீ தேவனோடு தேவ சித்தத்துக்கு நீ ஒத்துழைக்க வேண்டும். இது 5வது பாயிண்டோட சொல்லி முடிக்கிறேன். நீ தேவனுடைய சித்தத்துக்கு நீ ஒத்துழைக்க வேண்டும். 2 வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நல்ல கவனிங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், எல்லாரும் சொல்லுங்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். மனம் பொருந்தி செவி கொடுத்தால்னா நீங்க ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்க. மனம் பொருந்துதல் என்றால் இணங்கி போகுதல் என்ற அர்த்தம், இணங்குதல் என்ற அர்த்தம், கீழ்ப்படுதல் இல்ல. அது கீழே அடுத்து வருது. செவி கொடுத்தால் தான் கீழ்ப்படுதல். இங்க மனம் பொருந்துதல் என்று சொன்னா ஃபிட் ஆகணும். தேவ சித்தம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க அந்த சித்தத்தோடு இசையணும். நீங்க அந்த சித்தத்தோட இசையணும். கவனிங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த முஸ்லிம் சபைக்கு சொல்லல போல அதையும் சொல்லிடுறேன். புருஷன் உங்களை வீட்டை விட்டு துரத்துனா ஒரு பொண்டாட்டி மாதிரி வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. என்னைக்கு கழுத்துல தாலி கட்டினானோ, என்னைக்கு உன்னைய தொட்டானோ, என்னைக்கு உன்னைய புள்ளைய பெத்தானோ, அன்னைக்கே 2 பேத்துக்கு என்ன உரிமை வந்துருச்சு? ஆமா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, புருஷனை பத்தி டம்மி பண்ணி நான் பேசலைங்க. நல்லா விளங்கிக்குவாங்க. நீ வீட்டை விட்டு போறது இறைவனுடைய சித்தமா பிசாசனுடைய சித்தமா? அதைத்தான் நான் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். யாருடைய சித்தம்? வீடு 2 பட்டா தேவனை கொண்டாட்டம் பழமொழி இருக்குது. வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். யாருக்கு கொண்டாட்டம்? கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க.
அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆன் பண்ணு, ஏதாவது ஒண்ணு செய்ய, கட் பண்ண இல்லைன்னா அதான் ஒண்ணு செய்ய, திரும்பி ஆன் பண்ண ரெக்கார்ட் ஆகும், திரும்பி ரெக்கார்ட் பண்ணாத ரெக்கார்ட் ஆகும். சரி, வை 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 கவனிங்க, என்ன பேசிட்டு இருந்தேன்? வீட்டை விட்டு வெளியே போறதுன்னா நல்லா விளைவிக்கோங்க. நீங்க சாகிறதோ, வீட்டை விட்டு வெளியே போறதோ, தற்கொலை பண்ணுவதோ, வேற எந்த காரியங்கள் நீங்கள் செய்தாலும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, இது இறைவனுடைய சித்தமா, இது பிசாசனுடைய சித்தமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு இது பிசாசனுடைய சித்தம் தெரிஞ்ச உடனே நீங்க அதுக்கு எதிர்த்து தானே நிக்கணும். நீங்க சொல்லுங்க, ஏங்க இது ஒரு கண்ணாடிங்க, இதை கீழே போட்டா உடைய முடியாதா? சொல்லுங்க. அபி போட்டா, வைரமணியமா போட்டா, சரி டுபியில் உடைச்சாச்சு, வந்து ஒட்ட வைங்க பார்க்கலாம். சார் உடைச்சிடலாம் சார், ஒரு நொடி சார், உருவாக்க உங்களால முடியாது. அவசரப்பட்டுறாதீங்க, பேய்க்கு இடம் கொடுத்துறாதீங்க, புரியுதுங்களா? பிசாசுக்கு நீங்க ஏத்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவனோடு இணங்கு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் ஒன்னும் பயப்படாதீங்க. மாபெரும் சமாதானத்தை இறைவன் கட்டளையிடுவார். உன் புருஷனை வீட்டு விட்டு போவானா, நீயும் வீட்டு விட்டு போவானா, நீயும் சாவனா, எவனுமே சாவனா, குடும்பத்தில் தேவன் தம்முடைய ஜெயக்கொடியை நாட்டுவார். அந்த பால சிங்கம் எப்படி இறையை கவ்விக்கொண்டு அந்த ரத்தத்தை உரிகிற அளவுக்கு அது படுத்துக் கொள்வதில்லையோ, நீ படுத்துக் கொள்ளக்கூடாது. நீ பிசாசை பார்க்கும் போது ஏன் வாழாட்டிட்டு போற? பிசாசை பார்க்கும் போது நீ பிஸ்கட் போட்டு நாய் போட்டுட்டு வாழாட்டுறது போல நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. ஆகவே அந்த பிசாசுக்கு நீங்கள் ஏற்று நெல்லுங்கள், அவரோடு இணங்குங்கள், தேவனுக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோபு 36, 11, 12. இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். சுப்லட்சுமி மகா வீட்டுல போய் கட்டம் போட்டு வச்சுட்டு ஒரு தடவை படிச்சு பாருங்க, மண்டைக்குள்ள போகட்டும். ஒரு வசனமாவது மண்டைக்குள்ள போச்சான்னு பாருங்க, வாசிங்க. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், நல்ல கவனிங்க, அவர்கள் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். கைத்தட்டு, கைத்தட்டுங்கம்மா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டுது. அவரை அடங்கி சேவித்தால், அவர் என்ன காட்டு மராண்டியா கழுத்துல கத்தி போட்டு கடங்கிறதுக்கு? அப்படி இல்லைங்க. அவருடைய வார்த்தைக்கு அடங்கி அவரை சேவிப்பீர்களானார், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்களானார், அவருடைய வசனத்துக்கு நீங்க ஒத்து போவீர்களானார், அவருடைய சித்தத்துக்கு நீங்க அடங்கி போவீர்களானார், உங்கள் வாழ்நாள்களை செல்வ செழிப்பாகவும் செல்வ வாழ்வாகவும் நீங்கள் போக்குவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் பாருங்க, சொல்லிட்டு கம்முன்னு விட்டாரா? வாசிங்க. அடடடடடடா, இதுதானே வேதனையா இருக்குது. எதை சொல்லாம இருக்க கூடாதா? அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி, வார்த்தை கவனிச்சீங்களா? ஞானம் அடையாமல், சொல்லுங்க, ஞானம் அடையாமல் மாண்டு போகிறார்கள். இப்ப மாண்டு போறதுக்கு என்ன காரணம் சொல்லாரு பாருங்க ஆண்டவர். என்ன காரணம்? ஞானம் அடையாமல் மாண்டு போகிறார்கள், ஞானம் அடையாமல் மாண்டு போகிறார்கள். அடங்கி சேவித்தால் அங்க தேசத்தின் நன்மையை புசிப்பேன் ஏசாயா சொல்றான், இவர் சொல்றாரு, யோபுல சொல்றாரு, நீ வாழ்நாளை நாட்களையும் வருஷங்களையும் செல்வ செழிப்பாக நீ போக்குவாய். பிளஷர்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் நாட்களை ப்ராஸ்பரிட்டியாகவும் உன் ஆயுசு நாட்களை பிளஷராகவும் செல்ல பண்ணுவாய். செல்வ வாழ்வு என்று தமிழ் அட்டகாசமான ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. செல்வ வாழ்வு, சொல்லுங்க, செல்வ வாழ்வு, வாயிலையா சொல்லுங்க. என்ன அர்த்தம்? நீங்களே யோசிச்சு நீங்களே ஒரு அர்த்தம் கொடுங்க. செல்வ வாழ்வு. நானால் சுக வாழ்வுன்னு சொன்ன இவர் இன்னொரு வாழ்வை கொண்டு வராரு. இது என்ன வாழ்வு? செல்வ வாழ்வு. எப்பங்க சார் நீங்க அப்படிங்க மாமா, நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், ஒரு சுக்கு செய்ய வேணாங்க, நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேங்கிற எண்ணத்தை கொண்டு வரவே அங்க நீ நடக்கவே பிசாசு முள்ள கொண்டு வரவே முடியாதுங்க. நீங்க டெய்லி வெற்றியை தியானிச்சு, அதனால தான் பேசிட்டே இருக்கிறோம். பந்தே வேணா கட்டுறேன், வேணா பாருங்க, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்க, இந்த வருஷத்திலே அநேகர் வெற்றி பெற போகிறீர்கள். இந்த வார்த்தையை உள்ளுக்குள்ள மாத்திரம் போடுங்க, இந்த வார்த்தையை உள்ளுக்குள்ள போடுங்க. தூக்கத்துல நினைச்சா கூட நீங்க தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வியாதி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சண்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பிரிவினை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனை தாமதம் பண்ண வைக்காதீங்க. இறைவன் தாமதிக்கிற தேவன் அல்ல. கடைசி ஆமோஸ் 3:3 வாசி முடிப்போம். ஆமோஸ் 3:3. ஆமோஸ் 3:3 எதுல பேசுறேன் தெரியுங்களா? தேவ சித்தம் என்பது அது செய்யப்பட வேண்டும், தேவ சித்தத்தோடு நீ ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற பாயிண்டோட நான் முடிக்கிறேன். அப்ப ஒத்துழைக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்? அடங்கி சேவித்தால் ஒத்துழைத்தல் சொன்னேன் நானு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், அது மனம் பொருந்துதல் என்றால் ஒத்துழைத்தல் சொன்னேன். இப்போ ஒரு வசனம் வருகிறது, வாசிங்க.
2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. எல்லாரும் கண்களையும் மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கடைசி பாயிண்ட் என்ன சொல்லி அதோட சேர்ந்ததுதான். ஏன் சார் நம்ம ஜெயிக்கலன்னா, இன்னும் 2 பேர் ஒருமனப்படாதனால ஒரு காரியம் நடக்காதது போல நீயும் தேவனும் இன்னும் ஒருமனப்படவில்லை. சார் நான் எங்க சார் ஒருமனப்படல? எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கண்ண மூடி கவனிங்க. நான் சொல்றேன், நீங்க ஒருமனப்பட்டா ஊரு போய் சேர்ந்துடுவீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. யாரோட? உன் புருஷனோட இல்ல, உன் பிள்ளையோட அல்ல. நல்லா விளைவிக்கோ. ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்கள் யாரெல்லாம் ஒருமனப்படுகிறீர்களோ அவங்க எல்லாம் ஊருக்கு சீக்கிரமாய் போய் சேர போறீங்க. கை கட்டுங்க. ஒருமனப்பட்டாலொழிய ஒருமனப்பட்டாலொழிய ஒருமித்து நடக்க முடியாது. கைகளை தட்டி ஒருமனப்பட்டாலொழிய நீ எத்தனை ஜென்மானாலும் கர்த்தருக்காக வெயிட் பண்ற. நீ ஒருமனப்படு, நீ தேவனோடு ஒருமனப்படு. என்ன காலில் விழுந்தா கெஞ்ச முடியும்? ஆண்டவர் கிட்ட வந்து உன் காலில் விழுந்தா கெஞ்ச முடியும். உனக்கு வெக்கமா இல்ல? ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையோடு இணங்கி போ. தோல்வி ஏத்துக்காத, தோல்வி ஏத்துக்காத. அவர் தொண்டத்தனையை ஏன் வாங்குறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். சார் உங்க காலின் கீழே போட்டு கர்த்தர் மிதித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த 24வது வசனம் அட்டகாசமா இருக்கு பாருங்க. பால சிங்கம் அது தான் பிடித்த இரையை என்ன செய்தா? ரத்தத்தை உறிந்து குடிக்கு மட்டும் அது படுத்துக் கொள்ளுவதில்லை என்று உன்னை நம்பி என்ன நம்பி கர்த்தருக்கு ஒரு சர்டிபிகேட் போட்டாரு. எப்படி நம்ம புள்ள வந்தோன்னா, என் புள்ள பாரு ரைம்ஸ் எப்படி சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லுடான்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ரொம்ப ஆசையா சொல்லுவாரு. எப்படியாவது சொன்னா நமக்கு பேர் கிடைக்குமே. அப்பா பார்த்து இருப்பான் பாரு. அது போல ஆண்டவர் நம்மளை குறிச்சு கர்த்தர் எல்லாம் அருமையான வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் பாருங்க. துஷ்ட சிங்கத்தை போல் அவன் எழும்புவான். பால சிங்கம் தான் பிடித்த இரையை குடித்து ரத்தத்தை குடித்து தீரு மட்டும் அந்த பாலசிங்கம் படுத்துக் கொள்வதில்லை. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ள போகட்டும் சார். சார் ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு வெறி கொண்ட சிங்கம் போல, ஒரு துஷ்ட சிங்கம் போல நீ நானும் இருக்க வேண்டும். துஷ்ட சிங்கம் போல நாம் இருக்க வேண்டும். சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுச்சர்ப்பத்தையும் நீ மிதிப்பாய். பிசாசுடைய வல்லமை வியாதியை கொடுப்பது, தேவனுடைய வல்லமை அது குணமாக்குவது. பிசாசுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். கை தட்டுங்க. நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். சோர்த்துக்கு லைட் அடிச்சது போல லைட் அடிக்கட்டும். நீ எதிர்த்து நிற்க வேண்டிய பிரகாரமா எதிர்த்து நிற்காததால் அந்த நாய் அந்த அம்மா பக்கத்தில் இருந்தது போல உன் குடும்பத்தில் வாழாட்டிட்டு இருக்கிறா. எதிர்த்து நில் மகளே, எதிர்த்து நில், எதிர்த்து நில். தேவனுக்கு கீழ்ப்படி, தேவனுக்கு அடங்கு, தேவ வசனத்துக்கு அடங்கு. ஏற்ற காலத்தில் அவன் உன்னை உயர்த்த விரும்புகிறார். நீ அடங்காமல் இருக்காது. நீ அடங்கு, வார்த்தைக்கு அடங்கு, சித்தத்துக்கு அடங்கு. அவர் ஜெயித்து உன் பக்கத்தில் வைத்திருக்கிறார். இதோ மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Kingdom of heaven is at your hand என்று கர்த்தர் சொன்னார். உன் கையண்டையில் இருக்கிறது, அது உனக்கு சமீபமாக இருக்கிறது. அது உன் அருகாமையில் இருக்கிறது, உன் பக்கத்தில் இருக்கிறது. இழந்துராத. ஜெயம் நமக்குரியது. தோத்துறாதீங்க, எதிர்த்து நெல்லுங்க. படுத்த படுக்கை விட்டு எந்திரிக்கும் போது ஒரு தோல், ஒரு சிந்தனை. பிசாசு சொல்றான் வீட்டை விட்டு வெளியே போன்னு. கிடையாது. ஏய், என்ன ஏமாத்துறது போதும், இனி நான் ஏமாற போறது கிடையாது. நல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நீங்க பாருங்க, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில வந்த பிரச்சனையை விட ஒரு புதுசா வரப்போகுது. இத்தனை பிரச்சனைகளையும் நான் சொல்றேன், நீ தோக்கல, நீ தான் ஜெயிச்ச. இனிமேலும் ஜெயிப்ப. ஏன் தோக்குற? நீ தோக்க மாட்ட. நீ ஏன் நினைக்கிற தோக்குற? நீ தோக்க மாட்ட. கைகளை காட்டி, கைகளை காட்டி. குளோரி, 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 குளோரி. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே, வெற்றி வரும் பின்னே, விசுவாசம் வரும் முன்னே. சுகம் இப்பவே வரணும், பேசும்போதே வரணும். செய்தியை கேட்கும் போதே விடுதலை, செய்தியை கேட்கும் போதே ஒரு சுகமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை. உன்னை நீயே சுகமாக்கல, நீ அநேகரை சுகப்படுத்த உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவது, பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்கினார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர்
அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்பத்தையும் மிதிப்பார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவள் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கைகளை கட்டி வியாதிக்கு ஏற்றுநில், வியாதிக்கு ஏற்றுநில். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. அது ஒன்று முன்னே செயல்படுத்தாது. பிசாசுடைய சகல வல்லமையிலும் மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். நீ எதிர்த்து நில், எதிர்த்து நில். அப்போது அவன் உன்னிட்டு ஓடி போவான். இடம் தராது, இடம் தராது, இடம் தராது. எதிர்த்து நில், எனக்கு கீழ்ப்படிந்திரு, அவனுக்கு ஏற்று நில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெயிப்ப. எந்த வியாதியா நீ ஜெயிக்கிற. ஹலோ, எந்த வியாதி நீ ஜெயிக்க பிறந்தவன். கைகளை தட்டு. வியாதி நியாயப்பிரமாணத்தின் சாபம். அந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். உன் ஆயுசாக்கை திருடும்படிக்கு அது சாத்தானுடைய கருவியாக, அது கொலை கருவியாக இருக்கிறது. நீங்கள் நானும் ஜெயிக்கிறதுனால சார் நம்ம குடும்பம் நம்ம சமூகத்தில் வரப்போகுது. ஜெயிக்கிறோம் சார், ஜெயிக்க போகிறோம். நிச்சயத்துவம் உங்களுக்குள்ள வரட்டும், நிச்சயத்துவம் உங்களுக்குள்ள வரட்டும். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் தெய்வத்துக்கு இடம் கொடு. ஒரு மாசம் நம்ம தெய்வத்துக்கு தேவ சித்தத்தை நம்ம வாயில பேச கிடையாது. 30 நாள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுறது கிடையாது. 2 நாள் பேசிட்டு 3ஆம் நாள் உடனே கடல் அலையை போல ஓய்ந்து போய் விடுகிறோம். சார் என் வார்த்தைக்கு மரியாதை தரீங்க சார். சார் ஒரு தெய்வத்தோட வார்த்தைக்கு நீங்க மரியாதை தரக்கூடாதா? ஒரு தெய்வத்தோட வார்த்தைக்கு நீங்க மரியாதை தரக்கூடாதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக ஜீவன் விட்டு உங்களை காப்பாற்றி ரட்சித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி மட்டும் கத்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு நன்றி உங்களுக்கு வேண்டாமா? ஒரு விக்கில் சோத்து எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு சித்ராக்கா சாட்சி ஆனது போல அவர் எழுதின சாட்சிங்க இது. கத்தர் என்னோட எப்படி பேசினார். ஒரு அம்மா நாயை துரத்தும் போது கத்தர் என்னோட பேசினார். 15 நிமிஷமா போராடி அந்த நாய் போகல. ஆனா கடைசியா போறியா இல்லையான்னு சொன்ன திரும்பி பார்க்காம அந்த நாய் ஓடியும் பொழுதுதான் இவருக்கு வெளிப்பாடு வந்தது. இப்படித்தானே நம்ம பேயோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்படித்தானே பேய வச்சு நம்ம சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறோம். டாக்டர் சொன்னா, மாமன் சொன்னா, மச்சனன் சொன்னா, எவன் சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு வெற்றி இருக்கிறது என்று. அதுக்கு மேல எதையாவது தூக்கி வைக்காத விக்கிரகரவனக்காரனாய் மாறிவிடாது. கர்த்தர் பேசி நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை சோதரிப்போம். வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லுங்கள் யாராவது.